ஃப்ளவர்ஸ் அன்யாங், இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். ஸோ எனக்கு வந்து நம்ம ஜேகே டாப்பில் ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். த டைட்டில் இஸ் மன்னிப்பாயா. யா, நான் வந்து இது வரைக்கும் எந்த ஸ்டோரிக்கும் டிஸ்க்ளைமர் கொடுத்ததில்ல. ஸோ எந்த ஸ்டோரிக்கு நான் கண்டிப்பாக கொடுக்கணும். பிகாஸ் வந்து ஒரு மாதிரி இமோஷ்னல் ஸ்டோரி பார்க்க பிடிக்காது. லைக் நான் ரொம்ப இமோஷ்னல் டைப்பு அப்படின்னா ப்ளீஸ் ஸ்கிப் திஸ் வீடியோ. இது ஒரு மாதிரி இமோஷ்னல் ப்ளோட்ரா. ஸோ வேணும்னா பாருங்கள், இல்லைனா அக்கா என்ன அழ வச்சிட்டேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, சரியா? ஸோ யா ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மூவிக்குள்ளே போயிடலாம். ஸோ லைக் இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஆக்சுவலாக ஒரு பிஸியான ஹாஸ்பிட்டலாக காட்டுறோம். ஸோ அங்கேயா ஒரு பர்சன் தான் லைக் அவரோட ஸ்டெத்தை வச்சு ஒரு பேஷண்ட்டை அப்படியே லைக் பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்பவே ஹெல்தி அண்ட் சேஃபாக இருக்காங்க பேபி. உங்களோடது நார்மல் ப்ரெக்னென்சி கிடையாது, இட்ஸ் IUI. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. அண்டு ஏதோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் போடுவேன், நெக்ஸ்ட் வீக்கு யாராவது போடுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து மறக்காமல் போட்டுக்கணும், புரியுதா? அப்படின்ட்டு அங்கே அப்படியே அந்த பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் தான் போடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இருக்கட்டும், பத்திரமா. ஓகே அப்படின்ட்டு அந்த ஹஸ்பண்ட் தான் அப்படியே லைக் அவங்களோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்க, ஒய் ஏன் ஜிம்முனா நான் தேங்க நான் காலிலேருந்து ஒரு மாதிரி பரபரப்பாக தெரிஞ்சிட்ருக்கேன். என்ன பரபரப்பாக இருக்கேன்? சரி, 3வது பார்ல பேஷண்ட்டுக்கு டேப்லெட் கொடுத்தியா? கொடுத்துட்டேன்னு. அப்புறம் அந்த பாப்பாவுக்கு ஐவி மாத்திட்டேன் ஜிம்முனா. சார் சாப்பிட்டீங்களா? மறந்துட்டேன். 3வது நம்பரில் என்ன குடிக்கணும், 5வது வாரில் என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன் வயிற்றுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு மட்டும் மறந்துடு. அது என்ன படி, இதில் கொஞ்சம் ப்ரெட்டும் ஜாமும் வச்சுருக்கேன், போய் சாப்பிட்டு போ. இல்லைடா, டியூட்டியில் இருக்கும்போது வேண்டாம். என்ன வேணாம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆக்சுவலாக ஜிமன் தான் அப்படியே தாங்க கொடுத்து அனுப்பி விடுறான். ஸோ தாங்க ஜிமினி எடுத்துக்கிட்டோன்னா அவங்க 2 பேருமே டாக்டர்ஸு. ஸோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அப்படியே அவங்களோட அந்த டே நார்மலாக ஸ்கிப் ஆக இப்போ லைக் ஈவினிங் டைம் ஆயிடுது. ஜிமினா போகலாமா? போகலாம் தேங்க, ஒரு நிமிஷம் இரு, நான் அந்த பேஷண்ட் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு தாங்க அவன் டியூட்டி முடிச்சுட்டு லைக் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்க ஜிமினும் அந்த பேஷண்ட்டை பார்த்து அப்படியே வராங்க. போகலாமா? போகலாம் வா. இன்னைக்கு உனக்கு என்ன நினச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு ஜிமினா அப்படின்ட்டு ஆக்சுவலாக வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அவங்களோட வீடு. ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே பாரு, அந்த தாரா பொண்ணுல்ல? ஆமாம், அந்த பொண்ணு ஐயோ அவங்க அம்மா அப்பா கிட்டே இருந்து சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. வாங்கிட்டு வந்துட்டு உனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கிட்டே சண்டை போட்டு என்கிட்ட சண்டை போட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தா. கடைசி வரைக்கும் நான் அந்த பொண்ணு போகவே இல்லை தெரியுமா? ஐயோ, நான் மறந்துட்டேன் அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு. உனக்கே தெரியும்ல, தாராவுக்கு நீ தான் கம்ஃபர்டபுள் டாக்டர். நாங்களாம் போனால் பூச்சாண்டி நினச்சி அந்த பொண்ணு பயந்துட்டுருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, குழந்தைங்க கிட்ட அன்பாக இருக்கணும். ஓ அளவுக்குலாம் அன்பாக என்னால் இருக்க முடியாது. சரி, அது மட்டும் இல்லை, அங்கே நம்மள ஒரு பாட்டி இருந்துச்சுல்ல, ஐயோ அந்த பாட்டி கூட ஒரே ரோதனையாக போச்சு. நான் போனால நீ தாண்டா என் பேரன்னு சொல்லி கையை பிடிச்சி வச்சிருச்சு. அப்புறம் என்ன, பாட்டி நான் உன் பேரன் இல்லைன்னு சொல்கிறேன், கையை விடவே இல்லை. நீ தாண்டா என் பேரன்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டோம். ஐயோ பெருத்த ரோதனையாக போச்சு. என்னை சாப்பிட்ற இடத்துக்கு கூட சாப்பிடவே இல்லை. உனக்கே தெரியும்ல, டைத்துக்கு சாப்பிடலாம் என் வயிறு கூவாக்குவான்னு சாப்பிட்டு கூட ஆரம்பிச்சிடும். தயா அப்படின்ட்டு ஆக்சுவலாக இப்போ அப்படியே எனக்கு 2 பேரும் பேசிக்கிட்டே ரோடை தான் கிராஸ் பண்ணியிருப்பானுங்க. ஜிமின் அந்த பக்கம் ரோடை கிராஸ் பண்ணி போயிருப்பான். பார்த்தா பக்கத்தில் தாங்கல. ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறான், அங்கே தாங்க நகரவே இல்லை, நடு ரோட்டில் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ அங்கே சிக்னல் போட்டாங்க, அந்த பக்கம் வண்டி அந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படியே போயிட்டு இருக்கு. தாங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அங்கே ஜிம்மன் கேட்க, இந்த பக்கம் அந்த பிளேஸை விட்டு நகரலை, அவ்வளோ சவுண்ட்ஸு அப்படியே வந்துட்டே இருக்கு. ஸோ இப்போது கரெக்டாக அப்படியே ஒரு காரு அவனை இடிக்க வர அவன் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஸோ இப்போது அவனோட கையை பிடிச்சி ஒரு பர்சனா லைக் அப்படியே இழுத்து ஒரு ஓரமாக நிற்க வைக்கிறாங்க. ஸோ அங்கே தாங்கும் மெதுவாக அவனோட ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் இருந்த பர்சன் அவனோட கையை பிடிச்சிருக்காங்க. இப்போ அப்படியே அந்த ஐஸ் ஓப்பன் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கவங்க பிள்ளோட கண்ணு தான் பார்க்குறான். என்ன பண்ணிட்டுருக்கா, வா போகலாம். சிம்மனா வா போகலான்னு சொல்கிறல அப்படின்ட்டு
இது ஜிமனா அப்படியே தேங்காய் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். அங்கே தேங்காய் அப்படியே திரும்பிலாம் பார்க்கல, அவனும் பேசாமல் போயிடுறான். சரி, இங்கே நின்றுட்டு இருந்த போதுனா அப்படியே போகிற தேங்காய் மட்டும் தான் பார்த்துட்டே இருக்காங்க. டேய், என்னாச்சு? என் கார் அங்கே நீ பாடி வச்சுட்டு வந்த? அது ஒன்றும் இல்லை இவங்க, ஒன்றும் இல்லை. டேய், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வா போகலாம் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே அந்த பர்சனா காரில் வந்து உட்காந்துக்க. ஜங்கு காயோ ஓகே? ஆமாம் ஓகே, போகலாம் அப்படின்ட்டு அந்த காரும் அப்படியே போகுது. ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜிமன் வீட்டில் காட்டினோன்னா அவன் அப்படியே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கான் ஒரு மாதிரி கோவத்தோட. ஜிமன், எதுக்கு எவ்வளோ கோவமாக இருக்க? யாரும் மூஞ்சில் முழி விடாதுன்னு நினைக்கிறனோ கரெக்டாக அவன் மூஞ்சிலே முடிக்க வைக்கிறான் கடவுள். அவனா இப்படி தொழுது வைக்கணும். ஜிமன், எதுக்கு சாப்பாடு சமைக்கும் போது இப்பெல்லாம் கோவப்படக்கூடாது? சாப்பாடு சமைக்கும் போது கோவப்படக்கூடாது, தூங்கும் போது கோவப்படக்கூடாது, சாப்பிடும்போது கோவப்படக்கூடாது, எவனை பார்த்தாலும் கோவப்படக்கூடாதுல்ல? சரி, நான் எதுவும் பேசல அப்படின்ட்டு தான் பாட்டுக்கு சமைக்கிறான். தயம், நீ ஓகேவா? ஓகே தான், எனக்கு என்ன, இங்கே வா அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஹக் பண்ணி ஒரு மாதிரி பேட் பண்ணுறான். ஆக்சுவலாக தேங்கோட கண் ஒரு மாதிரி கலங்குது. ஸோ அப்படியே அது ஜிமனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நல்லா பேட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா தான் காட்டுறோம். ஸோ அங்கே சார், என்ன சார் ஆச்சு? இன்னும் எந்த ஆக்ஷன் எடுக்கலையா? என்னையா அப்போ எடுக்கலை சார். ஆனால் உள்ள அவ்வளோ பேர் இருக்காங்க சார். இருக்காங்கண்ணா 10 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டும் குடிக்காது, உள்ள இருக்கவனும் விட மாட்டான், நான் பண்ணுறதுண்ணா சரி அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஒரு பெரிய மாலுக்கு ஆப்போசிட்டில் தான் கொஞ்சம் போலீஸ் ஆஃபீஸர் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாலை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே உள்ள நிறைய பேர் இருக்காங்க. அங்கே உள்ள நடக்கிறது எல்லாமே வெளியே ஒரு பிக் ஸ்க்ரீனில் அப்படியே தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ இங்கே ஒரு போலீஸ் தான் அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி அவரோட கேபை கழட்டி ஜீப்பில் வைக்கிறாங்க. சார், என்ன சார் ஆச்சு? சாவடிக்கிறாங்கய்யா இவனுங்களாவது உள்ள இருக்கவங்களை காப்பாற்றுறதாவது ஒன்றும் கிடையாது. அந்த கவர்மெண்ட்டும் ஒன்றும் பண்ணாது, இந்த போலீஸ்காரனும் ஒன்றும் பண்ண மாட்டான். இப்படியே நம்ம நின்றுட்டு இருந்துட்டு யாராவது ஒருத்தன் சாவா தூக்கிப்பட்டு போக வேண்டியதான். சார், அப்போது இதுக்கெல்லாம் வழியே கிடையாதா? அதாயா, இருக்க வேண்டியவங்க இருந்து பண்ண வேண்டியது பண்ணால் நடக்க வேண்டியது கரெக்டாக நடக்கும். என்ன சார் சொல்கிறீங்க? உனக்குலாம் தெரியாதையா? போலீஸ்னா எப்படி இருக்கணும்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த ஊருக்குள்ளே இருந்த வரைக்கும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டுன்னு எதுவும் நடந்ததில்லை. அத்தனை பேரும் அவர் ஒருத்தரை பார்த்தா பயப்படுவாருங்க. அப்படியா சார்? இப்போ அவர் இல்லை, அதான் இவனுங்களா இப்படி ஆடிட்டுருக்கானுங்க. அப்படியா சார்? இப்போ அவர் எங்கே? அதான்யா எங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஆக்சுவலாக அது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. இப்போ வரைக்கும் அவர் எங்கே போனார், என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியாது. ஈவன் ஒரு ரிசைனிங் லெட்டர் கூட கொடுக்கல. சார், அப்படி கொடுக்கலன்னா எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது. அதான் நல்லவங்களுக்கு இந்த உலகத்தில் எங்கே காலம் இருக்குது. அதான் சரி வா போகலாம், அவர் கடைத்தலைவர் அப்படின்ட்டு அங்கே இருக்க 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படியே போக. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி உள்ளே தான் காட்டுறோம், அதாவது மாலுக்குள்ளே. ஸோ அங்கே நிறைய பேர் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் ஒயிட் கலர் ஷர்ட்டு, கீழே ஒரு பிளாக் கலர் பேண்ட்டு, அந்த ஷர்ட்டில் 2 பட்டன் கலண்டுருக்கு. ஸோ கையெல்லாம் ஒரு மாதிரி டேக்கிங் பண்ணியிருக்காரு. வாயில் இந்த ஸ்விங்கமில் அதை போட்டு மென்னுட்ருக்காரு. அவருக்கு முன்னாடி தான் ஒரு குழந்தை அப்படியே உட்காந்துட்ருக்கு. அந்த குழந்தைய தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அம்மா பொம்மை, அம்மா பொம்மை. ஆக்சுவலாக அந்த பொம்மையை அந்த குழந்தைக்கு அந்த பொம்மை அப்படியே கொஞ்சம் தள்ளி விழுந்துடுது. அவங்க அம்மா ஒரு மாதிரி பயத்தில் இந்த பக்கம் இருக்கவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைய அந்த பொம்மையை பார்த்துட்டு அப்படியே அந்த பொம்மை கிட்ட தான் போகுது. ஸோ போயிட்டு அந்த பொம்மை மேலே கையை வைக்க, இப்போது அங்கே வந்த ஒரு பிளாக் கார் தான் அவனோட கால் எடுத்து அந்த பிஞ்சு குழந்தையோட கை விரல ஒரு மாதிரி மிதிக்கிறான். அங்கு என்ன பண்ணுறங்க, வளர்க்குது அங்கு. சார், என்ன சார் பண்ணுறீங்க? அது என் குழந்தை. குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்க துப்பு இருக்காது. ஏடா பண்ணாருங்க? அட்லீஸ்ட் ஒரு 5 crore கொடுத்தானுங்களா இல்லையா? சார், கண்டுக்கவே இல்லை சார். கவர்மெண்ட்டை நம்பி வேஸ்ட்டு. நான் தான் சொன்னேன்ல.
என்னடா நம்மளை டம்மி நினச்சிட்டானுங்களா? அப்படி தான் நினைக்கிறேன் சார். இப்போ வரைக்கும் ஒன்றும் கிடைக்கலையே. ஆ, டேய், இப்போது இந்த குழந்தைய பொறுத்தல்னா இந்த கேஸு பெருசாகும்ல பஸ்ஸு. இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கணும். சார் சார் வேணாம் சார், அது சின்ன குழந்தை சார். சார் ப்ளீஸ் சார், அந்த குழந்தைய விட்டுருங்க சார். ஏய், அவளை பிடிங்கடா அப்படிங்க. அங்கே 2 கார்ட்ஸ் வந்து அப்படியே அந்த பொண்ணை பிடிச்சிக்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். யாராச்சும் குழந்தைய காப்பாற்றுங்களேன், யாராச்சும் குழந்தைய காப்பாற்றுங்களேன். அங்கிள், எனக்கு கை வலிக்குது, கை விடுங்க அங்கிள், கை விடுங்க அங்கிள். ஆ, அங்கிள் உனக்கு சாக்லேட் வாங்கி தரவா? சாக்லேட்டா? ம் ம் வேணாம் சார். சார் சார் ப்ளீஸ் சார், என் பொண்ணை விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார், யாராவது ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்ட்டு அங்கே அந்த பொண்ணு அழுதுட்டுருக்க. இப்போது லைக் அவனா அப்படியே அந்த குழந்தைய தூக்கிக்கிறான். உனக்கு என்ன சாக்லேட் வேணும்? எனக்கு டைரி மில்க்கு. ஓ, டைரி மில்கா? கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போகிறான். சார் சார் ப்ளீஸ் சார், யாராவது காப்பாற்றுங்க சார். ஐயோ, என் குழந்தை அப்படின்ட்டு இவங்க கற்றுட்டே இருக்க. ஆக்சுவலாக அந்த ஒயிட் ஷர்ட் போட்டவர் அப்படியே லைக் பார்க்காத மாதிரி அவர் பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துக்கிறாரு. ஸோ அந்த பக்கம் போனவனா லைக் ஃபுல்லாக ஒரு மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ மேலேருந்து ஒரு விண்டோவை மட்டும் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு கையில் இந்த பெரிய மைக்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சுருக்கான். யோ, எதுக்கியா இத்தனை பேர் போலீஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே நிற்கிறீங்க? சார் சார் அங்கே பாருங்க சார். உங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறது காமெடியாக இருக்குல்ல. ஒரு உயிர் போனாதான் நாங்கள் கேட்டது எங்களுக்கு கிடைக்கும்னா போக வைக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அந்த குழந்தைய லைக் அந்த விண்டோவுக்கு கீழே அப்படியே விட்டு அவளோட ஒரு கையை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ வெளியே இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பேனிக்காக லைக் அங்கே இருக்க பெரிய போலீஸ் தான். ஏய், ஏடா பண்ணிட்டுருக்கா, ஒழுங்காக அந்த குழந்தைய விட்டுரு. ஆ, கேட்டதை கொடுக்கலல்ல, அப்போ நான் தான் வாங்கணும். இப்போ வரைக்கும் இதோட சீரியஸ் உங்களுக்கு புரியலல்ல அப்படின்ட்டு அங்கே லைக் அவன் மிரட்டிட்டு இருக்க. இங்கே இருக்கவங்களும் லைக் ஏதோ பேசி அப்படி இப்படி போயிட்டுருக்கு. 1 2 3 அப்படின்னு அந்த குழந்தைய விட போக கீழே இருக்கவங்களும் அப்படியே பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவன் விடலை. இப்போ பதறதில்ல. இன்னும் 10 நிமிஷம் நான் கேட்ட 10 கோடியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இல்லை, இப்போ லைட்டாக ட்ரையல் தான், அதுக்கப்புறமா மெயின் பிக்சரை பார்ப்பீங்க. ஆ, சலோ போகலாமா அப்படின்ட்டு அந்த குழந்தைய அப்படியே லைக்கு கீழே வச்சு அப்படியே இழுத்துட்டு அவன் பாட்டு கொண்டுட்டு போகிறான். ஸோ கீழே இருக்கவங்களுக்கு இப்போது அகெயின் கொஞ்சம் சீரியஸாக அவங்க அப்படி இப்படி கால் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிடறான். ஸோ இந்த பக்கம் அவங்க அம்மா இன்னுமே கத்திட்டு தான் இருக்காங்க. ஏய், வாயமுடு, செம்ம கத்திட்டு இருந்த முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். செம்ம தொணன்னு டே அந்த ஐஸ் வாட்டர்டா அப்படின்ட்டு அங்கே ஐஸ் வாட்டர் தான் கூலாக குடிச்சிட்ருக்கா. ஸோ இப்படியே லைக் ஒரு 8 மினிட்ஸ் ஆகுது. இன்னும் 2 மினிட்ஸ் தான். டே, என்னாச்சு? பரவாயில்ல சார், அதுக்குள்ளே 5 கோடி வந்துடுச்சு. ஓ, அப்போது குழந்தைய கொல்லணுன்னு சொன்னாலே 5 கோடினா முடிச்சிடலாமாடா? இன்னும் கொஞ்சம் 10 சேர்த்து கேட்போமா? நான் என்ன வேணாண்ணா சார் சொல்ல போகிறேன். சரி, இன்னும் 2 நிமிஷத்தில் எவ்வளோ வருதுன்னு பாரு, அதுக்கப்புறமா என்ன பண்ணான்னு யோசிக்கலாம். ஓகே சார் அப்படின்ட்டு போகுது. ஆக்சுவலாக அந்த 2 மினிட்ஸும் முடிய மொத்தமாக 7 crore வந்திருக்கு. சார் 7 crore தான் குழந்தை உயிருக்கு ஒர்த்து இல்லைன்னு நினைக்கிறேன். அதானே அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் அந்த ரூம் டோரை போய்ட்டு ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அங்கே குழந்தை இல்லை. டேய், இங்கே இருந்த குழந்தைங்கடா? பஸ்ஸு அங்கே தானே இருந்துச்சு, தரலையே. டேய், இங்கே இருந்தவெல்லாம் கரெக்டாக இருக்கானா? மொத்தம் 40. பாஸு ஒருத்தனை காணும் பாஸு. காணுமா? என்னடா சொல்கிற? டேய், ஏடா பார்த்துட்ருக்கீங்க, நல்லா பரவாயில்ல கிடைக்கானு அப்படின்ட்டு அங்கே ஃபுல்லாக தேடிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு பர்சன் மட்டும் மிஸ்ஸிங்கு. ஸோ இப்படியே லைக் ஒரு மாதிரி உள்ள பேனிக்காக போயிட்டுருக்கு. அந்த 10 நிமிஷம் முடிஞ்சும் இவன் எந்த இங்கே எதுவும் கொடுக்கலன்னு கீழேயும் ஒன்றுமே போய் அப்படின்ட்டு இருக்காங்க. என்னாச்சு? பாஸு அவனை காணும் பாஸு. காணுமா? டே முட்டாள் ஏடா பண்ணி வச்சுருக்கீங்க? இங்கே பாரு, எனக்கு தெரியாது, அவன் இங்கேருந்து வெளியே போகக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா மொத்தத்தையும் சாத்தி அவனை பிடிக்கிறீங்க.
பஸ்ஸு கோபப்படாத பஸ்ஸு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் அப்படியே தேடிட்டு இருக்கானுங்க. ஸோ கீழே இருக்கவங்களாம் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்க அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோரில் ஒரு பர்சன் கையில் குழந்தையோடு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கவங்கலாம் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. ஆக்சுவலாக சவுண்ட் எதுவுமே போடல. ஸோ இப்போது அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் ஒரு பெரிய கிளாத் இருக்குது. ஸோ அந்த குழந்தைய பின்னாடி ஒரு மாதிரி உட்கார வச்சு அந்த கிளாத்தை அப்படியே கட்டிக்கிறாங்க. ஓய், இப்போ நம்ம கீழே போக போகிறோம், பயமாக இருக்கா? அங்கிள், அது அங்கிளை கட்டி பிடிச்சிக்கோ, ஒன்றும் இல்லை. சரி அப்படின்ட்டு அப்படியே லைக் அங்கே ஸ்லாப் மாதிரி இருக்கும்ல சைடில் எல்லாமே, அதில் ஒன்று ஒன்றா கீழே குதிக்க அங்கே கீழே இருக்கவங்களுக்குலாம் இல்லை டே என்னடா பண்ணுற குழந்தைய வச்சுட்டு அப்படி பார்த்துட்ருக்காங்க. சார் அங்கே பார்த்தீங்களா? என்னையா அங்கே பாருங்க சார் அப்படின்ட்டு சொல்ல இப்போ தான் அந்த போலீஸ்காரர் பார்க்குறாரு. சார் கல்ல இருந்த கண்ணாடியை அப்படியே கலட்டுறாரு. சார் என்னாச்சு சார்? யோ எவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஏசிபி ஜான் ஜங்குக் சாரா அப்படின்ட்டு சொல்ல. ஸோ அங்கே இருக்க போலீஸுக்கு வந்து கேட்டுட்டு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அப்படியே லைக் ஆக்சுவலாக அந்த பில்டிங்கு ஒரு 10 ஃப்ளோர் இருக்கும். ஸோ கீழே 2nd ஃப்ளோர் அந்த மாதிரி வந்துட்டு. ஓய் ஓகேவா? ஓகே அங்கிள், இது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஜாலியாக இருக்கா அப்படின்ட்டு அகைன் கீழே வந்து அந்த குழந்தைய தான் அப்படியே கொடுக்குறாங்க. சார் நீங்களா? பேசுறதுக்கு டைம் கிடையாது, உள்ளுக்குள்ளே 10 பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் கண்டிப்பாக அவங்களால சமாளிக்க முடியாது. அவன் கேட்ட பணத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். உள்ள இருக்கவங்கள எப்படி காப்பாற்றணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யா தட்ஸ் இட் அப்படின்ட்டு அங்கே போக. சார் உங்களுக்கு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அகைன் மேலே ஏறி போக லைக் 3rd ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு அகைன் கீழே வராரு. ஸோ மறுபடியும் பார்க்க ஓய் டைரி மில்க் படிக்குன்னு சொன்னல, இந்தா தேங்க்யூ அங்கிள் அப்படின்ட்டு அந்த குழந்தை வாங்கிக்க. ஸோ இப்போ அகைன் அப்படியே குச்சி போயின்னு இருக்கா மனுஷன். ஸோ கீழே இருக்கவங்களா யோ யார் நீ அப்படி பார்த்துட்டு இருக்க. ஸோ ஒரு வழியா அப்படியே மேலே போயிடுறாங்க. ஆக்சுவலாக 7th ஃப்ளோரில் தான் எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இவன் கரெக்டாக 8th ஃப்ளோருக்கு போயிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே குதிச்சிடுறான். என்னடாச்சு கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? பாஸ் அந்த குழந்தை கீழே இருக்கு பாஸ். ஏடா சொல்கிற? ஆமாம் பாஸ். எப்படி 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 ஓ ஏய் அந்த குழந்தையோட அம்மா கறீங்க, அவளை பிடிச்சிட்டு வா. ஓகே பாஸ் அப்படின்ட்டு அந்த குழந்தையோட அம்மாவை பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுங்க, என்ன விடுங்க அப்படின்னு அவங்க கத்த. ஸோ மேலேருந்து அப்படியே லைக் ஒரு ஹோல் வழியாக இந்த இன்வெர்டர்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஹோல் வழியாக அப்படியே ஜங்குக்கு மேலேருந்து பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே இருக்கான். ஸோ இப்போ பக்கத்தில் பார்க்குறான் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே வேணும்னா கீழே தள்ளி விட மேலே சவுண்டு கேட்கும்ல, டேய் மேலே சவுண்ட் கேட்குது பாரு, போய் பாருங்கள் 2 பேர் அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ 2 பேர் போயிடறாங்க, மீதி 8 பேர் இருக்காங்க. ஸோ மே ஃப்ளோரில் அப்படியே தேடிட்டு இருக்கேன். அவன் அப்படியே குச்சி லைக் 6th ஃப்ளோர் வந்துடுறான். ஸோ 6th ஃப்ளோரில் கொஞ்சம் தள்ளி விட கீழே 2 பேர் வரானுங்க. ஸோ கீழே 2 பேர் தேடிட்டு இருக்க, அதுக்கு கீழே போகிறான் லைக் 5th ஃப்ளோரு. அங்கே 2 பேர் போயிடறான். மொத்தம் 6 பேர் இல்லை, மீதி 4 பேர் தான் அங்கே இருக்காங்க. ஸோ இப்போ அங்கோக்கா ஒரு மாதிரி ஸ்பிக் பண்ணி அங்கே இந்த பைப் எல்லாமே பிடிச்சி அங்கே லைக் 7th ஃப்ளோருக்கு தான் போனால் அங்கே இருக்கவங்க ஜங்குக்கை நல்லா பார்த்துறாங்க. ஸோ அவங்க எதுவுமே பண்ணல, அமைதியாக இருக்கா. ஸோ அந்த பொம்பளைய லைக் இப்போ லைக் அந்த லைக் பால்கனி இருக்கும்ல, லைக் நான் சொல்லியிருந்தேன் அந்த விண்டோ. ஸோ அங்கே தான் ஒருத்தன் இழுத்துட்டு போகிறான். ஸோ இப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க பின்னாலேருந்து அவன் வாயில் கை வச்சு அப்படியே பிடிச்சி ரூம்குள்ளே இழுத்து செம்மையாக அடி பண்ணி அப்படியே அந்த ரூம்குள்ளே போட்டு வச்சுறான். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஆக்சுவலாக அங்கே 2 பேர் தான், அவங்க எல்லாரும் இந்த பீப்புள்ஸ் கிட்ட தான் லைக் அந்த பக்கமே இந்த பக்கமே நின்றுட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போது லைக் அவன் பக்கத்தில் இருக்கிறத வேணும்னே தள்ளி விட ஒருத்தன் பார்த்துட்டு அப்படியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ரூமுக்குள்ளே இவன் போக அப்படியே மட்டை. ஸோ அகேன் ஜங்குக்கு வரான் அந்த ஒருத்தன் தானே. ஸோ ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே நடந்து வர்றான். டேய் யாரா நீ அப்படின்ட்டு இவன் அப்படியே போக செம்மையாக அங்கே ஒரு ஃபைட்டு. அங்கே இருக்கவங்களாம் அப்படியே பார்க்க அவனை அப்படியே மட்டை பண்ணி தூக்கி போட்டுறான். என்ன ஒருத்தன் தானே. ஸோ அவன் அந்த பால்கனிக்கு தானே போயிருப்பான். ஸோ அந்த பொண்ணை அகைன் அந்த மாதிரி கீழே தள்ளி விடலான்னு போக இவன் காலை தான் ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க. அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த காலை அப்படியே பிடிச்சி விட லைக் அப்படியே லைக் பிடிச்சி தள்ளி விட்டுற அவனோட மண்டை போட்டு ஸ்ட்ரைட்டாக இருந்த அந்த கம்பியில் அப்படியே பட்டுருது. செம்மையாக ப்ளீட் ஆகுது. ஓ ஏத்தா யாரா நீ அப்படின்ட்டு கேட்க இப்போ அப்படியே அவனே போட்டு செம்மையாக கும்முன்னு கும்புறான். ஸோ இப்போ அங்கே இருக்கவங்க இங்கே இருக்கவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சவுண்டு கேட்க எல்லாருமே வந்து ஒரே இடத்துல ஆஜராகிறாங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. டேய் கேடாச்சு எங்கடா போயிட்டானுங்க? அவனை பிடிங்கடா அப்படின்ட்டு அந்த பாஸ் சொல்ல. ஸோ இப்போ அப்படியே
லைக் மொத்த பேரையும் அவன் கீழே தான் கொண்டு போயிட்டுருக்கான். அங்கே இருக்கவங்களுக்கு நல்லா தெரியுது கீழே போகணுன்னா ஒன்று எஸ்கலேட்டரில் போகணும், இல்லைனா லிஃப்ட்டில் போகணும். ஸோ 2 பேர் அப்படியே லிஃப்ட் பக்கம் போக, 2 பேர் இந்த பக்கம் இருக்க எஸ்கலேட்டருக்கு தான் ஓடி வரானுங்க. ஸோ மீதி 2 பேர் அப்படியே லைக் அவங்க இந்த ஸ்டெப்ஸ் இல்லாமல் இப்படி ஸ்லைடாக ஒன்று இருக்கும் சரியா, அது வந்துட்டு எமர்ஜென்சிக்காக போகிறது. ஸோ அந்த மாதிரி பிளேஸுக்கு இன்னும் 2 பேர் போகிறானுங்க. பார்த்தா எந்த இடத்துல யாருமே இல்லை. டேய் எங்கடா அப்படின்ட்டு பார்த்தா ஸோ ஆக்சுவலாக மொத்த பேரும் டாப் ஃப்ளோரில் மொட்டை மாடலாக நின்றுட்டுருக்காங்க. இவனுங்க எல்லாரும் இங்கே தான் தேடிட்டு இருக்கானுங்க. ஸோ இங்கே இருக்கவங்க தான் அப்படியே பார்க்க இப்போ கீழே இருக்கவங்களுக்கும் அவங்கள எப்படி கீழே கொண்டு வரணும்னு தெரியல. ஸோ இப்போது சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? பெரியவங்களாம் ஹோரமாக வந்து நில்லுங்க, குழந்தைங்களாம் இந்த பக்கம் வாங்க, கொஞ்சம் அடல்ட் அண்ட் டீனேஜ், நான் சொன்னதுக்கு ஓகேன்னு மட்டும் இப்படி போங்க அப்படின்ட்டு சொல்ல. ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன்ல அங்கே 40 பேர் ஜங்கு கூட சேர்த்து. ஸோ அதில் ஒரு 20 அடல்ட்ஸ் இருக்காங்க, 10 குழந்தைங்க, 10 பெரியவங்க, இல்லை 9 பெரியவங்க, ஜங்கு வந்து சரியில்லை. ஸோ அப்படி இருக்க இப்போது ஆக்சுவலாக அங்கே இருக்க குட்டி குடிக்கலாத்தை வச்சு அவன் எப்படி கீழே இறங்கினானோ அதே மாதிரி அந்த 10 குழந்தையும் 10 பேரோட முதுகில் கட்டி விட்டு அதே மாதிரி குதிக்க சொல்கிறான். அவங்களுக்கு கொஞ்சம் பயந்தான், பட் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குதிச்சு ஒரு வழியாக கீழே போயிடுறாங்க. ஸோ மீதி இருக்க அந்த 9 பெரியவங்களும் அப்படியே நிற்க, இந்த பக்கம் அவன் ஒரு பெரிய ரோப் எடுத்து அப்படியே மேலே கட்டுறான். ஸோ அதுலேருந்து ஒரு பேராக இறங்கி போக சொல்ல அவங்களால சுத்தமாக முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா ஒரு பெரியவங்களுக்கு பின்னாடி ஒரு அடல்ட் லைக் சப்போர்ட் பண்ணி கீழே இறக்கி கொண்டுட்டு போகிற மாதிரி அப்படியே நிற்க வைக்க எல்லாருமே கீழே இறங்கி போகிறாங்க. இது எல்லாமே உள்ளேருந்து பார்க்குறானுங்க அவனுங்க. ஸோ ஆக்சுவலாக அவனுங்க கீழே இருந்து ஒவ்வொருத்தரும் சேர்ந்து மேலே வர எல்லாருமே கீழே போயிடுறாங்க. ஸோ மேலேயா அங்கே ஜங்குக்கு மட்டும் தான் நிற்கிறான். ஸோ அங்கே செம்ம ஃபைட்டு எல்லாருக்கும் சேர்த்து மொத்த நியூஸ் சேனலு எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. கீழே இருக்கவங்களாம் அப்படியே பார்த்துட்டு இருக்க, சார் யார் சார் அந்த மனுஷன் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, ஒரு சேதாரமும் இல்லாமல் மொத்த பேரை இவ்வளோ ஈஸியாக கொண்டு வந்துட்டாரு. யோ இவ்வளோ நேரம் நான் சொன்னேனே ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் தாயா இவர் ஏசிபி ஜான் ஜங்கு. அவரே இதை விட்டு போகணும்னு நினச்சாலும் இங்கே இது அவரை விடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே இருக்கவங்களும் ஒரு மாதிரி ப்ரௌடாக பார்க்க. மேலே ஜங்குக்கா அவனும் ஃபைட் பண்ணி பார்க்குறான். பட் எல்லாருக்கிட்டையுமே கன் இருக்குது, நல்ல வெப்பன்ஸ் இருக்குது, ஜங்குக்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அவன் என்ன பண்ணுறானா அப்படியே மேலேருந்து ஒரு ஃப்ளோர் ஒரு ஸ்லாபாக அப்படியே கீழே குதிக்கிறான். அவனுங்களும் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ கரெக்டாக 7th-லேருந்து 6th-க்கு குதிக்கிறான். ஸோ அப்போது அந்த 7th ஃப்ளோர்லேருந்து ஒரு புல்லட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜங்கோட ஹார்ட்டுக்கிட்ட போகுது. ஸோ யாரும் கிடையாது, அந்த ஃபோர்ஸ்ட் அடிச்சு போட்டிருப்பாள் அந்த பாஸ், அவன் தான். ஸோ அப்படியே பட அவனோட கை பேலன்ஸ் மிஸ் ஆகி லைக் அப்படியே கீழே விழ போகிறான். அங்கே இருக்கவங்க லைக் அந்த நெட்டு மாதிரிலாம் இருக்கும்ல, அதை முன்னாடியே பிளான் பண்ணி வைக்க. ஸோ அந்த நெட்டுக்குள்ளே அப்படியே வந்து ஜங்குக்கு விழுந்துடுறான். ஸோ புல்லட் ஆக்சுவலாக அவனோட ஹார்ட்டுக்கிட்ட அப்படியே போயிடுது. ஆம்புலன்ஸ் கால், ஆம்புலன்ஸ் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ ஆம்புலன்ஸ் தான் கால் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே அவனை லைக் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக. ஸோ இப்படியே இதை கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறோம். டாக்டர் ஒரு எமர்ஜென்சி கேஸ், ஒரு சர்ஜரி இப்போ வந்துட்டுருக்கு, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணுறீங்களா அப்படின்ட்டு அங்கே இருக்க நர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பரபரப்பாக. ஸோ அங்கே என்னாச்சு சார், இமீடியட்டாக சர்ஜரிக்கு ப்ளீஸ் ரெடி பண்ணுங்கள். ஓகே என்ன பிரச்சனை? புல்லட் யா ஓகே அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் அங்கே இருக்க டாக்டர், அதாவது தாங்க அப்படியே பண்ணி ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். பேஷண்ட் கேஸ் ஃபைல் கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்க, ஆக்சுவலாக அவர் 6th ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்திருக்காரு. கீழே விழுகும்போது பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அவரோட ஹார்ட்டுக்கிட்ட பிளட் பாஞ்சிருக்கு. ஏஜ் 30, பேர் ஜான் ஜங்கு. என்ன ஜான் ஜங்குக்கா? ஆமாம் சார், என்னாச்சு? நத்திங். பேஷண்ட் இன்னும் எவ்வளோ நேரத்தில் இங்கே வருவாங்க? சரி ஒரு 20 minutes வந்துடுவாங்க. ஓகே அப்படின்ட்டு இந்த பக்கம் தாங்க படுக்க ரெடி பண்ண. அடுத்த 20 minutes ஜேகே அங்கே வரான். ஸோ அப்படியே லைக் அவனை அந்த ஒடிக்குள்ளே கொண்டுட்டு போக ஆக்சுவலாக ஜங்குக்கு தான் பார்க்குறான் அங்கே இருக்க டாக்டரை. அங்கே இருக்கவங்க ஃபுல் கவர் தான், பட் தாங்கோட ஐஸ் மட்டும் தெரியுது. இவனுக்கு பார்க்க ஐஸ்லேருந்து லைட்டாக டீ வருது, பட் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ அப்படியே போய்ட்டு அங்கே வைக்க. ஸோ இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு அங்கே சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு வழியாக ஆஃப்டர் 2 hours அப்புறமா அந்த சர்ஜரி முடியுது. ஸோ இப்போது ஜங்குக்கு ஐசியூவில் கொண்டு போய் வச்சுட்டு இந்த பக்கம் தாங்கடா அப்படியே லைக் அங்கே ஐவி எல்லாமே செட் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். ஸோ பார்த்தா அங்கே ஜங்குக்கு தான் மயக்கத்தில் இருக்கான். ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கேன். அந்த ஐசியோட டோரு அவ்வளோ ஃபோர்ஸாக ஓப்பன் ஆகுது. ஸோ அங்கே வந்துட்டு தயம் என்ன பண்ணிட்டுருக்க? ஜமன் அது வந்து யார் சர்ஜரி பண்ணா? நீயா?
ஆமாம் என் கூட வா அப்படின்ட்டு சிமன் தான் தவங்களை கைப்பிடிச்சு இழுத்துட்டு போகிறான். சிமன் என்ன பண்ணுற, அவங்க பேஷண்ட்டு, உனக்கு பேஷண்ட்டு எனக்கு கிடையாது வா அப்படின்ட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஹலோ தயம். டீன் என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ தான் சர்ஜரி முடிஞ்சிச்சு. பேஷண்ட் கிட்ட இல்லாமல் இங்கே என்ன பண்ணிட்டுருங்க 2 பேரும்? டீன் அது ஒன்றும் இல்லை, அது தவக்கு கொஞ்சம் சர்ஜரி முடிச்சதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கான், அதான் அவன் ரெஸ்ட் எடுக்க போகிறான். நான் போய் பேஷண்ட்டை பார்த்துக்கிறேன். சரி. பேஷண்ட்டு ஆக்சுவலாக முன்னாடி இருந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஸோ போலீஸ் எல்லாம் ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, புரியுதா? புரியுது, ஸ்பெஷல் கேர் தானே, நான் குத்துறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஜிம்மன் சொல்ல. ஸோ இந்த டீனும் அப்படியே போயிடுறாங்க. ஜிம்மன் நான் பார்த்துக்கிறேன் ஜிம்மன். ஏய் நான் பேசிட்டு இருக்க, இங்கே பாரு, உனக்கு வேணா அந்த கடவுள் அவ்வளோ பெரிய மனசை கொடுத்துருக்கலாம், எனக்குலாம் கிடையாது. அவனை இதுக்கப்புறம் பார்த்தா உனக்கு அவ்வளோதான். ஜிம்மன் இப்போ அவர் ஜஸ்ட் ஒரு பேஷண்ட்டாக இருந்தாலும் அவன் மூஞ்சில் நீ மொழிக்கூடாதுன்னு நினைக்கிறதையா, புரியுதா அவனுக்கு? போ. சரி அப்படின்ட்டு அவங்க அப்படியே போயிடு. இந்த பக்கம் ஜிம்மன் தான் அப்படியே போகிறான். அங்கே ஜங்கை பார்க்குறான், ஃபுல் சர்ஜரி பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அவனுக்கு மூஞ்சி ஃபுல்லாம் அவ்வளோ கோவத்தில் பார்த்துட்ருக்கான். சாகலையா நீனும்? செத்து போயிருந்தனா நிம்மதியாக இருந்திருப்பேன். சாகல பண்ணலாம், நானே குன்றவா அப்படின்ட்டு கையை வச்சு லைக் ஒரு மாதிரி அவன் குறை வலிக்கிட்ட கொண்டுட்டு போகிறான். டாக்டராக போய் தொலைஞ்சிட்டேன், ஒரு உயிரை குடிக்கிறத தவிர எடுக்கிறதுனால முடியல, இல்லை உன்னை நானே கொண்டிருப்பேன். கொஞ்சமாக அதை கொஞ்சமாக பண்ணி வச்சிருக்க. அதான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கான், வாங்கிக்கோ, இதுவும் வேணும், இன்னமும் அனுபவி பண்ணி. நீ பண்ண பாவம்லாம் கொஞ்சம் கிடையவே கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ளாங்க. சங்கு உயிரோட தான் இருக்கான் அப்படின்ட்டு சிம்மனா அப்படியே போக. சிம்மன் ஒரு நிமிஷம், உனக்கு ஒன்றும் கிடையாது, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டு சிம்மன் அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ இந்த பக்கம் லைக் இவங்க தான் வந்திருப்பான். அப்படியே அவங்க தான் பார்க்குறான். செகே சங்குக் அப்படின்ட்டு எழுப்பி பார்க்குறான். ஆக்சுவலாக சங்குக் எழுந்திருக்கல. இப்போது ஆஃப்டர் ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா அவன் லைட்டாக அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஹே ஓகேவானே? ஓகே தான், ஒரு நிமிஷம் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு இவங்கயா அப்படியே போகிறான். நர்ஸ் ஜங்குக் கண்ணு முழிச்சிட்டான், கொஞ்சம் டாக்டர் கூப்பிட்றீங்களா? ஓகே சார். டாக்டர் எங்கே இருக்காங்க? சார் தேங்க்ஸ் சார். என்னாச்சு? அது அங்கே 3வது வார்டில் இருக்க ஜங்குக்கு சர்ஜரி பண்ணிங்கல்ல, அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, உங்களை கூப்பிட்றாங்க. ஓ ஜெமன் எங்க? அவர் இப்போ சாப்பிட போனார். அது சீக்கிரமா வரீங்களா, டீன்னு வர அவன் சொல்ல டைம் ஆயிடுச்சு, அவர் திட்டுவார் பார்த்தாருண்ணா. யா வர அப்படின்ட்டு தான் இப்போ அப்படியே உடனே ஸ்ட்ரெச் எடுத்துக்கிட்டு லைக் உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போனேன், அங்கே இவங்க தான் இருக்கான். ஸோ இப்போ தாங்க உள்ளே போன உடனே ஜாங்குக்கு தான் அப்படியே தாங்க பார்க்குறான். இப்போ எப்படி இருக்கு, எங்கெல்லாம் பெயின் இருக்கா? யா இருக்கு, நான் டச் பண்ணுறேன், பெயின் இருக்க இடத்துல மட்டும் இருக்கான்னு சொல்லுங்க. சாங்க தாங்க அப்படி அவட ஹேண்ட்ஸை வச்சு சர்ஜரி பண்ண பிளேஸில் லைட்டாக டச் பண்ணுறான். அங்கே வலிக்குது. உங்களுக்கு புல்லட் இருந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, சர்ஜரி பண்ண ஓன் மட்டும்தான் வலிக்குது. ஸோ அது சீக்கிரமாக சரியாயிடும், டேக் ரெஸ்ட். டாக்டர் அது பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே? நத்திங் டு வரி, அவர் நல்லா தான் இருக்கார். நீ எப்படி இருக்க? சாகலை, அவன் நல்ல மனசுக்கு அவன் எப்பவும் நல்லா தான் இருப்பான், யாரையும் எந்த கெதலும் இருக்குன்னு நினச்சதே இல்லை அப்படின்னு அதுக்குள்ளே ஜிம்மன் தான் வரான். ஸோ இப்போ அப்படியே எல்லோரும் ஜிம்மனை தான் பார்க்குறாங்க. ஜிம்மனா அது டேய்
என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கண்ட கண்ட நாய் மூஞ்செல்லாம் முழியாதான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நீ வரல, அதான் டீன் வேற ரவுண்ட்ஸ் வந்தாங்களா. சரி வா போலாம் அப்படின்ட்டு அப்படியே கைப்பிடிச்சி இழுத்துட்டு போக இந்த பக்கம் ஜாங்குக்கு தான் அப்படியே பார்க்குறான். ஆக்சுவலாக தாங்க திரும்பியெல்லாம் பார்க்கல, அவன் பாட்டுக்கு போயிடுறான். சரி இப்போ அவனுக்கு ஐஸ்லேருந்து ஒரு மாதிரி டியர்ஸ் வருது. அப்படியே வைப் பண்ணிக்கிறான். ஹே செக்கி, நீ ஓகேவா? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். என்னால் நீங்களும் பிரிஞ்சிட்டிங்கல்ல. சாரி யோங்கி, என்னால் உன் லைஃபு மொத்தமாக போயிடுச்சு. டேய் என்ன பேசுகிற? எனக்கு தெரியாத உன்னை பற்றி, எனக்கு நீ தான் முக்கியம். டேய் உனக்கு ஜிம்மனை எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐம் சாரிடா, எல்லார் லைஃப்லேயும் நான் போய் ஏதோ ஒன்று பண்ணி வச்சிடறேன்ல. டேய் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காது. உனக்கு புல்லட் பட்டிருக்கு, பெரிய வீர சாதனைலாம் பண்ணிட்டு வந்திருக்கு, முடிஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு இங்கே அப்படியே இவங்க இருக்க. ஸோ ஆக்சுவலாக அந்த டே அங்கே அப்படி ஸ்கிப் ஆக. ஸோ நெக்ஸ்ட் டே தான் அங்கே ஜாங்குக்கு தான் பெட்டில் படுத்திருக்கவே முடியல. எனக்கு ஒரு மாதிரி ஈஸி ஃபீலிங். ஸோ இப்போது லைக் எனக்கு ஐவி போயிட்டுருக்கு. ஏய் யோங்கி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, கொஞ்ச நேரம் நான் நடந்துட்டு வரவா? சரிடா, நான் கூட உனக்கு கொஞ்சம் போய் ஃபுட் வாங்கிட்டு வரேன், வா உன்னையில் போயிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இப்போ யோங்கி தான் அப்படியே அவனை எந்திரிச்சு நிற்க வச்சுட்டு லைக் இந்த ஐவி எல்லாமே நடந்துக்கிட்டே பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதில் கொடுத்து விட்டுட்டு நீ போ, நான் போயிட்டு ஃபுட் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்போது லைக் ஜாங்குக்கா மெதுவா அந்த ஐவி ஸ்டாண்டை தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கான். ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸில் தான் அவனோட அந்த ஹார்ட்டுக்கிட்ட பெருசாக அந்த இது ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ அவன் அப்படியே நடந்து போயிட்டுருக்கு. இப்போது அவன் காதுக்கு தான் கொஞ்சம் சவுண்ட்ஸ் கேட்குது, நிறைய குழந்தைங்க அப்படியே சிரிக்கிற மாதிரி. ஸோ அப்படியே அவனோட கால் அதுக்கு மேலே போகலை, அப்படியே அங்கேயே நிற்கிறான். ஸோ இப்போது லைட்டாக ஒரு ரூமோட டோர் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்குள்ளே தான் அவ்வளோ சவுண்ட்ஸ் வர. இப்போ மெதுவாக அந்த டோரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அதுக்குள்ளே தான் நிறைய குழந்தைங்க. அந்த குழந்தைகளுக்கு நடுவில் தாயம் அப்படியே அந்த ஒயிட் கலர் கோட்டோட ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு அப்படியே நிற்க. அதை பார்க்குற ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி கையெல்லாம் ஷிவர் ஆகுது. அவனோட ஐஸில் அவனுக்கே தெரியாமல் டியர்ஸ் தான் அவ்வளோ ட்ராப் அவுட் ஆகுது. அவன் அப்படியே அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே லைக் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் காட்டுறோம். ஸோ அங்கே ஆக்சுவலாக ஒரு அக்யூஸ்டை போட்டு செம்மையாக ஒரு பர்சன் தான் அடிச்சிட்ருக்காங்க. திருட்டு திருட்டு ஏன் ஏரியாவிலே அப்படின்ட்டு செம்மையாக போட்டு அடிச்சிட்ருக்கு. அங்கே அவரோட மொபைல் தான் ரிங் ஆகிட்டே இருக்குது. சார் உங்களோட மொபைல் அப்போலேருந்து ரிங் ஆகிட்டே இருக்குது சார். கெட் அவுட். சாரி சார் அப்படின்ட்டு அவர் இன்னும் அப்படியே அடிச்சுட்டே இருக்க. ஸோ ஒரு வேலையை அந்த அக்யூஸ்டை போட்டு செம்மையாக அடித்து முடிச்சுட்டு வந்து அவரோட சேரில் உட்காராரு. டேபிளில் கொஞ்சம் வாட்டர் இருக்குது, அதை எடுத்து அப்படியே குடிச்சிட்டு அவரோட கால் எடுத்து மேலே வச்சுட்டு ஒரு மாதிரி டயர்டாக உட்கார. அகெயின் அந்த ஃபோன் கால் தான். யார் அது அப்படின்ட்டு அந்த கால் அப்படியே அட்டன் பண்ணுறான். ஹலோ என்னங்க, நான் தயாங் பேசுகிறேங்க. ஏய் என்ன இப்போ உனக்கு சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க, காலுக்கெல்லாம் தெரியாதா பிஸியாக இருப்பாங்கன்னு? அது வந்து எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா ப்ளீஸ்? எதுக்கு? டியூட்டியில் இருக்கும்போது கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதுவே தப்பு. இப்போ வீட்டுக்கு வர சொல்கிறேன், அதெல்லாம் முடியாது. என்னங்க ப்ளீஸுங்க, கொஞ்ச நேரம் வந்துட்டு போங்க. ஏய் சொல்லிட்டு இருக்கல, சும்மா காண்டு ஏற்றுட்டு இருக்காது, காலை வை அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜாங்குக்கு தான் அப்படியே காலை கட் பண்ண. சார் என்னாச்சு சார்? நத்திங், கல்யாணம் பண்ணாலே பிரச்சனை தான். ஜெய் சார் ஏதாவது அவசரமாக இருக்க போகுது சார். எனக்கு தெரியும் இதுக்குள்ள நீ வராத. சாரி சார். ஆமாம், அந்த தெருமுக்கில் எவனோ ஒருத்தன் கஞ்சா விற்கிறதா அவ்வளோ வந்துச்சு, பிடிச்சிங்களா? இல்லை சார், ஸ்கூல் பசங்க தான் சார், தப்பிச்சு போயிட்டானுங்க. பூ, ஸ்கூல் பசங்களை பிடிக்க துப்பு இல்லை, கிளம்பு போகலாம். ஓகே சார் அப்படின்ட்டு அவர் அப்படியே கிளம்பி ஜீப்பில் உட்காரு. அகெயின் கால் வருது. ஹலோ என்னங்க, அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, எனக்கு இங்கேருந்து அங்கே எப்படி போகணும்னு தெரியல, ப்ளீஸுங்க வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு நீங்கள் போங்க. என்ன அம்மா அப்பா இறந்துட்டாங்களா?
ஆமாங்க. காடு வை வரேன். ஏ சார். நீ பார்த்துக்கோ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே சார். அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கா அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வரான். பார்த்தா தாங்க உட்காந்து செம்மையாக அழுதுட்ருக்கான். ஏ தேங், என்னாச்சு? எனக்கு அம்மா அம்மா அப்பா அம்மா அப்பா பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளியே போயிருந்தாங்க. பிளைன் கிராஷ் ஆயிடுச்சுங்க. 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. சரி சரி, அழாத. அப்பா போகலாம். அப்படின்ட்டு இப்போ ஜங்குக் தான் தாங்க அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு லைக் ஃபியூனரல் ஹோம்க்கு தான் போகிறான். ஸோ அங்கே அவங்களோட பிக்சர் வச்சு நிறைய பேர் இருக்காங்க. தாங்க செம்மையாக உட்காந்து அழுதுட்ருக்கா. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கும் வந்தவங்கள கவனிக்க. ஸோ ஒரு வேலையா அவங்க அம்மா அப்பாவோட ஃபியூனரலும் முடியுது. ஸோ இப்போ வீட்டை தான் காட்டுறோம். தாங்க எதுவுமே சாப்பிடல, பாட்டுக்கு உட்காந்துட்டே இருக்க. ஏ தேங், இப்படியே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? சாப்பிடு ஏதாவது. இல்லைங்க, எனக்கு வேண்டாம். அம்மா அப்பா அம்மா அப்பா. சரி, எனக்கு புரியுது. இப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? வா. அப்படின்ட்டு கொஞ்சம் குக் பண்ணி கொடுத்து தாங்க தான் சாப்பிட சொல்ல. தாங்கும் சாப்பிட்றான். சரி அப்படியே தாங்க போயிட்டு ரூமில் படுத்துக்க. இந்த பக்கம் பால்கனியில் நின்று ஜங்குக் தான் சிகரெட் பஃப் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக தாங்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகி இப்போட ஒரு 2 months ஆகுது. 2 பேருக்குமே அரேஞ்ச் மேரேஜ் தான். 2 பேருக்கு இடையில லவ் அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. தாங்க ஜங்குக்கு பிடிக்காதுன்னு இல்லை, பட் ஏற்றுக்க மாட்டான். பட் அவனுக்கு ஜங்குக்கு கொஞ்சம் பிடிக்கும். ரொம்ப வெறுக்கிற பர்சன் அந்த மாதிரி கிடையாது. சரி இப்போ தாக்கு தூக்கமே வரல, அவனும் வர்றான். அப்படியே என்னாச்சு? தூங்கலையா? இல்லைங்க, தூக்கம் வரல. சரி, நான் போய் தூங்குறேன். என்னங்க கொஞ்ச நேரம் எங்கே இருக்க முடியுமா? அது ப்ளீஸுங்க. யா அப்படின்ட்டு அப்படியே நிற்க. இப்போ தாங்க லைக் வந்து ஜங்குக்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ண லைக் கையை வைக்கிறான். ஜங்குக்கா டக்குன்னு கையை எடுத்துக்கிறான். என்னங்க என்னாச்சு? தேங்காது வந்து இதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் தள்ளியரு. என்னங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. யாரோட ஷோல்டர்லையாவது சாஞ்சு அழணும் போல இருக்கு. உங்கள் ஷோல்டரை தர வேண்டாம், அட்லீஸ்ட் உங்கள் ஹேண்ட்ஸை தரலாம்ல. அது வந்து எனக்கு தெரியும் நீங்கள் இன்னும் உங்கள் எக்ஸை மறக்கலைன்னு. அதுக்காக நான் உங்களை என்னை ஏற்றுக்க சொல்லலை. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக வச்சு எனக்கு இந்த ஹேண்ட்ஸை கொடுக்கலாமே ப்ளீஸுங்க. வா. அப்படின்ட்டு லைக் இப்போது அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணாமல் தாங்கோட ஹெட்டை மட்டும் எடுத்து செக்கியோட செஸ்ட்டில் அப்படியே அணைச்சிக்கிறான். தாங்க்கு செம்மையாக அழ வருது. ஸோ அப்படியே அழுதுட்ருக்கா. ஆக்சுவலாக தாங்க்கு நல்லாவே தெரியும் ஜங்குக்கு ஒரு எக்ஸ் இருந்திருப்பான். அவனை ஜங்குக்கால மறக்க முடியாது. ஆக்சுவலாக அவன் ஏமாற்றிட்டு போயிருப்பான். அதை தாங்கிட்ட ஃபர்ஸ்ட் நைட்லேயே சொல்லியிருப்பான். ஸோ தட் 2 பேருக்குள்ள அவ்வளோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை. 2 பேருமே புரிஞ்சிருப்பாங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் எதுவுமே ஸ்கிப் ஆகிட்டு இருந்திருக்கும். இப்போது அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி நல்ல கொஞ்சமாக பாண்டு க்ரியேட் ஆகிருக்கும். லைக் இந்த ஃப்ரெண்ட்ஸு ஜோனுக்குள்ளே 2 பேருமே வந்திருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் தாங்க பார்த்தோன்னா அவன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு. இதுதான் அவனோட ஃபைனல் இயர், அப்படியே படிச்சுட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு அவன் ஒரு போலீஸ் தானே. ஸோ அப்படியே ஒர்க்கெலாம் போயிட்டுருக்க. இப்போ அப்படியே ஒன் டே காட்டணும்னா 2 பேரும் உட்காந்து டிவி தான் பார்த்துட்ருக்காங்க. என்னங்க ராமன் மேக் பண்ணவா? வேணாத்தான், எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன். சரிங்க, நீங்கள் போய் தூங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன். அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னங்க? அது ஒன்றுத்தான், நாளைக்கு என்னால் வீட்டுக்கு வர முடியாது. நீ சேஃபாக இருந்துப்பல்ல? ஏங்க என்னாச்சு? ஒரு இம்பார்ட்டண்ட் கேஸ் இருக்குது, அதை முடிச்சே ஆகணும். 2 இயர்ஸாக சாவடிச்சிட்ருக்க அந்த ஒரே ஒரு கேஸ் மட்டும். ஸோ நாளைக்கு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூட்டி இருக்குது, நான் அதை பார்க்கணும். ஸோ நீ வீட்டில் இருந்துக்கோ. சரிங்க. யா, நான் போய் தூங்குறேன். அப்படின்ட்டு ஸோ தாங்க இங்கே இருக்க சங்குக்கா போயிட்டு அப்படியே படுத்துக்கிறான். ஸோ தாங்க வந்து பக்கத்தில் படுத்துக்கிறான். ஸோ ஆக்சுவலாக அவங்க 2 பேருக்குள்ள அப்படி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டே ஒரு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ எப்படியே நெக்ஸ்ட் டே ஆக தாங்க அங்கே ஃபுட் மேக் பண்ணிகிட்ருக்கான். என்னங்க
என்னங்க? ஆ இதை வரட்டேன். சாப்பாடு ரெடி பண்ணிட்டா சாப்பிட்டு போங்க. அப்புறம் சேஃபாக இருங்க. யா ஓகே, நீயும் உன்னோட ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணு. ம் ஓகேங்க அப்படின்ட்டு தேங்க்ஸ் சொல்ல. ஸோ ஜங்குக்கும் அப்படியே கிளம்பிடுறான். ஸோ அங்கே அவனுக்கு தான் ஒரு மாதிரி ரொம்பவே ஹெக்டிக்காகவும் ப்ரெஷராகவும் போயிட்டுருக்கு. டே ரொம்ப காண்டாக இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு சிகரெட்டாக பஃப் பண்ணிகிட்ருக்கான். சார் என்ன சார் இந்த கேஸ் மட்டும் முடியவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, நம்ம ஒரு 8 வச்சா அவன் 4 வைக்கிறான். ஆக்சுவலாக என்னோடய சர்வீஸில் நான் எவ்வளவோ பார்த்துருக்கேன். ஆனால் டைமை முடிகிறேன். கண்டிப்பாக இன்னும் 1 மந்த்து அதுக்குள்ளே முடிகிறேன் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி செம்ம ப்ரெஷரு. ஒரு நிமிஷம் இரு. என்ன சார் ஆச்சு? கால் பேசிட்டு வரேன். யாருக்கு சார்? யாருக்கும் இல்லை. ஓ முன்னாடிலாம் ப்ரெஷர் வந்தால் ஜஸ்ட்டு சிகரெட் பஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து எங்கிட்ட பேசுகிறீங்க. இப்போலாம் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்களே, என்ன சார் லவ்ஸா? போ அப்படின்ட்டு அப்படியே கால் பண்ணுறா தேங்கு தான். ஸோ தேங்கா என் கிளாஸில் இருக்கான். ஹலோ என்னங்க என்ன என்ன பண்ணுற? கிளாஸில் இருக்கேன். ஓ டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை இல்லை, நீங்கள் தான் கால் பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பேசலாமே. அது எதுக்கு ஹஸ்கி வாய்ஸில் பேசிகிட்டு இருக்க? அங்கே லெக்சர் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நான் கத்தி உங்ககிட்ட பேச முடியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு, அதான் கால் பண்ணலாமேன்னு. பண்ணலாம் தப்பில்ல. ஒரு 2 மினிட்ஸ் நான் வெளியே போயிடுறேன். இல்லை நீ பாரு, நான் இல்லை 2 மினிட்ஸ் அப்படின்ட்டு அவங்க தான் அப்படியே எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னாச்சு? கேன் ஐ கோ டு ரெஸ்ட் ரூம்? இப்போ தானப்பா போயிட்டு வந்த? சார் போ. டீ என்னடா சுகர் பேஷண்ட் மாதிரி அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்க? மச்சான் ஃபோனு. நீ நெத்துறாடி நீ நெத்து அப்படின்ட்டு இப்போ தவங்க அப்படியே ஃபோனை வாங்கிட்டு வந்துடுறான். ஹலோ சாரி, அது இல்லை எனக்கு ஓகே தான், பேசலாமே. சாப்பிட்டியா? 12 தானே ஆகுது, எனக்கு 1:30க்கு தான். ஓ அப்புறம் வந்து நைட்டு வீட்டுக்கு வரமாட்டேன். அதான் நேற்றே சொன்னீங்களே. சொல்லிட்டேன்ல. சரி. என்னங்க எவ்வளோ தடுமாறிங்க? நத்திங். சரி, அப்புறம் வந்து உங்களுக்கு எதுவும் பேச வரலனா நான் பேசவா? இல்லை எனக்கு உங்ககிட்ட பேச நிறையவே இருக்கு. பேசலாமே அப்படின்ட்டு இந்த பக்கம் தான் தாங்க பேச. ஸோ அந்த பக்கம் ஜகுக்கும் பேசிகிட்டு இருக்கா. எப்படி டைம்ஸ்க்கெலாம் ஸ்கிப் ஆக. சார் என்ன டைம் ஆச்சு சார், 1 hour முடிஞ்சிருச்சு. என்ன 1 hour சார்? வாட்? எனக்கு ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன். சரி ஓகே பாய். அப்புறம் சேஃபாக இருந்துக்கோ. ஓகே. உன் ஃப்ரெண்டு பேர் ஏதோ மினி ஜிமன். அவனை வேணா கூட வந்து தங்க சொல்லிக்கோ. சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே தான் காலை கட் பண்ண. அவன் ஃபேஸில் தான் அவ்வளோ சந்தோஷம். பிகாஸ் இவ்வளோ நாளா சங்குக் இப்போலாம் தங்கிட்ட பேசவே மாட்டான். கால் பண்ணால் அட்லீஸ்ட் அந்த கால் 3 செகண்ட் ஆர் 4 செகண்ட் அதுக்கு மேலே இருக்காது. ஸோ இன்றைக்கி 1 hour அவனால் நம்பவே முடியல. ஆக்சுவலாக தாங்க பார்த்த உடனே சங்குக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கோம். ஸோ இப்போது அவன் அவ்வளோ ஹாப்பினஸில் நிற்க இந்த பக்கம் ஜிமன் தான் பின்னாலேருந்து ஒரே அடி. என்னடா பண்ணுறா? நான் ஹஸ்பண்ட் கிட்ட பேசினோன்னே ஃப்ரெண்டெல்லாம் வந்து போச்சா? ஹே ஜிமனா, உனக்கு தெரியுமா அவரோட ஒர்க் ஹாஸை என்கிட்ட பேசி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அதுவும் 1 hour. டே நாசமாக போனவனே 1 hour கிளாஸ் வராமல் அவன் பிடிச்சி கத்துன்னு இருக்கா. நாளைக்கு போ பனிஷ்மெண்ட்டு மேலே பனிஷ்மெண்ட்டாக கொடுப்பான். டே சந்தோஷமாக இந்த 1 hour செலவு பண்ணதுக்கு 1 day ஃபுல்லாக பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்னா அனுபவிக்கலாம். வாட் அ ஃபீல். டே பார்த்துற காதலில் பைத்தியக்காரன் ஆகிட போகிற. பச்சான்
நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? என்ன கன்றாவி சொல்லித்தல. லவ் மேரேஜ் ஓகே, பட் அரேஞ்ச் மேரேஜில் லவ் வர்றதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அது எனக்கு தெரியாது, அவரை பார்த்தோன்னே வந்துடுச்சு. ஆனால் உனக்கு தெரியும்ல, அவர் லைஃப்பில் ஒரு எக்ஸ் லவ் இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட அவ்வளோ பொலட்டாக அவ்வளோ அழகாக சொல்லி புரிய வச்சார். எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, வீட்டில் போஸ்ட் பண்ணி கலர் பண்ணி வச்சுட்டாங்க, நான் அவனை டச் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காதுன்னு சொல்லி அவ்வளோ அழகாக சொன்னார். அதுக்கப்புறமா இப்போ தான் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும். உனக்கு புரியுதா? ஐயோ முத்தி போச்சே. போட, எனக்கு புரியாது அப்படின்ட்டு இப்படியே லைக் நம்ம தாங்க சொல்லிட்டு போகிறான். ஸோ இப்படியே தான் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆக, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்குள்ளே இருந்த அந்த கேப்பு அழகாக ஃபீல் ஆகுது. ஸோ இப்போது ஓரளவுக்கு ஜங்குக்கும் தாங் தேவைப்படுறான். லைக் அவன் டிப்ரெஷனாக இருக்க டயத்தில், அலோனாக இருக்க டயத்தில், இந்த மாதிரி அக்யூஸ்ட் எல்லாம் அவனை காண்டித்தும் போது அவனுக்கான ஒரு பெயின் கில்லராகவும் ஹீலராகவும் அவன் தாங்க்கு தான் கால் பண்ணுறான். ஸோ இந்த ஒரு நெருக்கம் அவங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போது லைக் அப்படியே ஒன் டே காட்டினோன்னா 2 பேரும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அங்கே தாங்க்கு தான் கால் வருது. ஹலோ ஜிமினா. ஆ என்ன நோட்ஸா? வெயிட் பண்ணு, அந்த நோட்ஸை நான் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியலையே, ரேக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணு அப்படின்ட்டு. என்னங்க நான் ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். போ அப்படின்ட்டு இப்போ தாங்க லைக் சேர்லாம் போட்டு அப்படியே மேலே இருக்க ரேக்கில் அப்படியே லைக் கொஞ்சம் திங்ஸ் தேடிட்டுருக்கான். ஸோ அங்கே அந்த சேர் தான் அப்படியே கீழே விழ போக தாங்க கீழே விழுறான். அப்போது கரெக்டாக வந்து சாங்குக்கு தான் அப்படியே தாங்க பிடிக்கிறான். ஏய் ஓகேவா? தேங்க்ஸ். ஓ கது எப்படி போகுதா? ஓய் என்ன? ஒன்றும் இல்லை யுங்கி, தாங்கிட்ட நோட்ஸ் கேட்டேன், புள்ள கீழே வந்துச்சு போல, அவர் உன் ஃப்ரெண்டு தாங்கி பிடிச்சிட்டு. ஹேய் என்ன பண்ணுற? அவனுக்கு சான்ஸ் கிடைக்குது, பிடிக்கிறான், எனக்கு தான் கிடைக்கலையே. அப்போ நான் என்ன பண்ணும்? நான் தானே கிரியேட் பண்ணும். யுங்கி இங்கே பாரு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் ஒன்று லவ் பண்ணுறேன் தான், அதுக்காக இவ்வளோலாம் பண்ணல. ஓ லவ்வுக்குள்ளே இவ்வளோ அவ்வளோன்னு அளவலா இருக்கா? நான் எவ்வளோ பெரிய போலீஸ்காரனை தெரியுமா? அப்படி பார்த்தா நான் எவ்வளோ பெரிய டாக்டர்னு தெரியுமா? இன்னொன்று டாக்டர் ஆகலை. அதெல்லாம் ஆவன். இங்கே பாரு, நான் மட்டும் டாக்டர் ஆனேன், ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் ஓடி தான் போடுவேன். அப்படியா? அப்போ ஓகே, போடுற இன்ஜெக்ஷனு உன்னோடதாக இருந்தால் காட்டுற இடம் எங்கே வேணா இருக்கும். நீ டபுள் மீனிங்லேயே பேசுகிற. அது உன்னோட ஹேரு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அங்கே தாங்களோட ஹேர் அப்படியே கண்ணுக்கிட்ட இருக்குது, அது அப்படியே அழகாக எடுத்து பின்னாடி சொருகி விடுறான். தேங்க்ஸ். ஆக்சுவலாக நீ ரொம்ப அழகாக இருக்கு. நானா? ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்ஸ். அப்புறம் அது if you don't mind நீங்கள் கிஸ் பண்ணிக்கலாமா? அது பண்ணலாமே. உனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை இல்லை அப்படின்ட்டு சொல்ல. இப்போ அப்படியே லைக் பிடிச்சிருப்பாள்ல ஹிப்போட. ஸோ இப்போது மெதுவாக தாங்க கொஞ்சமாக மேலே புஷ் பண்ணு, அப்படியே ரொம்பவே சாஃப்டாக தாங்களோட லிப்ஸில் அட்டாச் பண்ணு. அந்த கிஸ்ஸு ரொம்ப அழகாக சாஃப்டாக போகுது. ஸோ ஆஃப்டர் 2 minutes அந்த கிஸ்ஸை ஜங்க் தான் பிரேக் பண்ணுறான். 2 பேருக்குமே வெயிட் பண்ண முடியல. ஸோ இப்போ அப்படியே ஒரு மாதிரி நிற்க வைக்க 2 பேருக்குமே ஆக்வர்ட் ஃபீலிங். ஸோ அப்படி 2 பேருமே போயிடுறாங்க.
ஸோ இப்படி நைட் தான் காட்டுறோம். ஆக்சுவலாக ஒரே பெட்லாம் படுத்திருப்பாங்க. ஸோ இந்த கார்னரில் இவனும் அந்த கார்னரில் அவனும். எனக்கு என்னாச்சு, ஒரே ப்ளஷ் ஆகுதே. டேய் முட்டாப்பையில ஏடா பண்ணி வச்சிருக்க, அறிவு இருக்கா உனக்கு, பைத்தியக்காரா அப்படின்ட்டு அவன் திட்டிக்கிட்டு இருக்கான், இவன் திட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ 2 பேருக்குமே சம்திங் ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலு. பட் 2 பேருமே 2 பேர்கிட்ட காட்டிக்கல. அந்த நைட்டு அங்கே அப்படியே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே தான் காட்டுறோம். நான் வந்து ஸ்டேஷன் கிளம்புறேன், நானும் காலேஜ் கிளம்புறேன், அப்புறம் சாரிங்க, இட்ஸ் ஓகே. ஆக்சுவலாக 2 பேரும் அப்படியே இடிச்சிருப்பாங்க, அந்த பக்கமும் இந்த பக்கமும் போகிறேன்னு சொல்லிட்டு. நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜாங்கோக்கா வேகமாக போயிடுறான். இந்த பக்கம் தாங்க்கு ஒரு மாதிரி இருக்க, அவன் லிப்ஸில் ஒரு மாதிரி அவன் கையை வச்சு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு குடுகுடுன்னு அவனு காலேஜுக்கு ஓடி போயிடுறான். கன்றாவி என்னடா மச்சான், அது அது வந்து நேற்று ஃபோனை நீ கட் பண்ணல, என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டியா? ஐயே சி, நம்ம ஊர் உலகத்தில் அது ஜஸ்ட் ஒரு கிஸ்ஸு, அதுவே இந்த மாதிரி பண்ணாத மச்சான். டே அது உனக்கு ஜஸ்ட் ஒரு கிஸ்ஸு, ஆனால் எனக்கு ஐயே சி கன்றாவி. நானும் இவங்கயும் எவ்வளோ தூரம் போட்டோம் தெரியுமா? போடா அப்படியே போடா. ஸ்லோவாக பில்ட் பண்ணி கட்டுற பில்டிங் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஐயே நீ எப்படா கொத்தனாரானே? ஏன்டா கலாய்க்கிற? கலாய்களை மச்சான், உண்மையே சொன்னேன். போடா. அப்புறம் இன்னைக்கு நைட்டுண்ணா ராத்திரி அசிங்கமாக பேசாதடா. உனக்குன்னா நான் எங்கப்பா அசிங்கமாக பேசுகிறேன்? இன்னைக்கு நைட்டு யோங்கி இன்னைக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கிட்டு சொல்லியிருக்கானே. என்ன டே, அதுக்குள்ள அங்கே வரைக்கும் போட்டிங்களா? ஆமாம் அட்டப்பாவே, இன்னும் மேரேஜ் கூட ஆகலடா. உனக்கு தான் தெரியும்ல தேங்கி, எனக்குன்னு அம்மா அப்பா யாருமே கிடையாது என் லைஃப்பில். எனக்குன்னு கெச்சவர் தான் அவன். நான் கல்யாணம் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன, எனக்கு அவனுக்கு தான், அவ்வளோதானே. உனக்கு தெரியுமா அவன் கூட இருக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு? தெரியுது. ஆனால் நீ இல்லைனா கண்டிப்பாக எனக்கு அவன் கிடச்சிருக்கவே மாட்டான். உனக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். சரி அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்க. சரி இப்படி லைக் ஈவினிங் தான் ஆகுது. ஓய் என்னடா இன்னைக்கு இங்கே இந்த பக்கம் வந்திருக்க? இல்லை இந்த பக்கமாக போனேன், அதான் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு. ஓ இந்த பக்கமாக இருக்கு, ஜிபனை பார்க்கவா? ஏன்டா? ஆமாம் அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஓ ஆமாம் கையில் என்ன? அது ஒன்றும் இல்லை. என்னது அது? மச்சான் அது ஒன்றும் இல்லைடா. சொல்ல முடியாதா? இல்லை நான் வாங்கி பார்க்க ஏச்சி, அது ஃப்ளேவர் மச்சான். என்னது? என்னடா அது? உனக்கு என்ன? அது அப்படிதான். அட கன்றாவியே. என்ன கன்றாவியா? அதெல்லாம் ஃபீல் பண்ணிப்பாரு, அதுக்கப்புறம் விட மாட்டேன். ஏச்சி நான் ஒன்றும் வந்த மாதிரி இல்லை. அப்படியா? அதான் தெரியுது, கல்யாணம் பண்ணி ஒருத்தனை அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கு. அது மூட்டுப்படா, என்னை பார்க்க வந்து நினச்சா பாரு, ஏச்சிப்போ அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜாங்குக்கா இவங்க பார்த்து விட்டுறேன். ஸோ இவங்கியும் அப்படியே போயிடுறான். ஸோ இதை அப்படியே கட் பண்ணி லைக்கு ஒரு நைட்டு 7 o'clock அந்த மாதிரி காட்ட. ஸோ வீட்லையா ஜாங் தான் அந்த பக்கமாக இந்த பக்கமாக நடந்துகிட்டே இருக்கான். ஆக்சுவலாக இன்னுமே ஜாங்குக்கு வீட்டுக்கு வரல. என்னாச்சு இவருக்கு இன்னும் வரல அப்படின்ட்டு ஆக்சுவலாக கால் பண்ணவும் அட்டன் பண்ணவும் இல்லை. என்ன இருக்கும்? ஜிமன் யோங்கி ஹலோ என்னடா எங்கடா இருக்க? நான் இங்கே தான் உனக்கு என்னடா இந்த டான்ஸில் எப்போ கால் பண்ணா? மச்சான் அது வந்து ஜங்குக்கு இன்னும் வீட்டுக்கு வரலடா. அவன் வீட்டுக்கு வரல என்னடா பண்ண சொல்லிட்டு இருக்க? மச்சான் நான் ஒரு முக்கியமான வேலை, ஏன் அப்புறம் கூப்பிட்றேன். என்ன பண்ணுறான்? நான் இங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நானும் இங்கே ஃபீல் தான்டா பண்ணிகிட்ருக்கேன், பண்ண விட்றா. என்ன ஃபீல் பண்ணுற? இவனை வச்சுன்னு மச்சான் நான் எப்படி பண்ணிடுவேன், வரியா? என்ன வைடா, நான் உனக்கு கூப்பிட்றேன், வச்சு கருமம் அப்படின்ட்டு தாங்க அப்படியே காலை கட் பண்ண. இந்த பக்கம் யார்? அது ஒன்றும் இல்லை மச்சான், நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிம்முன்னு அப்படியே போயிடுறான்.
இவனா சொல்லுவானா அப்படின்ட்டு தாங்க இங்கே இருக்கா. சரி இப்படியே அதை கட் பண்ணி ஸ்டேஷனில் தான் காட்டுறோம். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாம் சார், அவனை இன்னைக்கு சிக்னலை வச்சு யாரோ பார்த்துருக்காங்க. அப்புறம் என்ன, ஃபுல்லாக மடக்கி பிடிக்க வேண்டியதானே சார்? அதுக்குள்ளே எஸ் ஆகிட்டான். ஏய், உங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா? அவன் யார் என்னன்னு எல்லாம் நமக்கு தெரியும், இருந்தாலும் பிடிக்க முடியல சார். நம்மளும் ட்ரை பண்ணுறேன் சார், பட் காரணம்லாம் எனக்கு வேண்டாம். நான் சொன்ன மாதிரி இன்னும் 1 மந்தில் அவனை பிடிச்சே ஆகணும். ஓகே சார், நான் செக்யூரிட்டி டைட் பண்ண சொல்கிறேன். சரி, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சாங்குக்கா இவ அப்படியே கிளம்புறான். ஆக்சுவலாக டிராஃபிக் தான் அப்படி நின்றுட்டு இருக்க. சைடில் தான் ஒரு ஷாப்பை பார்க்குறான். ஸோ அங்கே கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு இந்த குலாப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்குங்க. அதை எது கேட்குறீங்க? குலாப் ஜாமுன் யோ எட்டு சார், அந்த ஷாப்பில் போயிட்டு குலாப் ஜாமுன் மட்டும் வாங்கிட்டு வரியா சார்? போயா. ஓகே சார், இந்தாங்க சார். ஸோ இப்படி சாங்குக் தான் வீட்டுக்கு வரான். ஸோ வீட்டுக்கு வந்தா தவங்க அப்படி நடந்துகிட்டே இருந்திருப்பாள். அந்த காலிங் பெல் ரிங் ஆகின சவுண்ட் தான். ஸோ கதவை திறந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஓய், என்னாச்சு? என்னங்க, நான் பயந்துட்டேன். எதுக்கு எவ்வளோ நேரம் கால் கூட எடுக்கல? கால் பண்ணியா அப்படின்ட்டு சாங்குக் தான் மொபைல் எடுத்து பார்க்குறான். ஓ சாரி தான், அது கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்துச்சா, அதான். என்னங்க, நீங்கள் பிஸியாக இருங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் ப்ளீஸுங்க, ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், அது பயந்துட்டேன். சரி, ஒன்றும் இல்லை. என்ன இது? அது வந்து குலாப் ஜாமுன் யாருக்கு? உனக்கு தான். உனக்கு தான். தேங்க்ஸ். இருக்கட்டும். அது சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, வாங்க. நல்லாயிருக்கு. குலாப் ஜாமுன் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, தூங்கலாமா? தூங்கலாமே அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் பெட்டில் தான் காட்டுறோம். 2 பேருமே சீலிங்கை பார்த்து படுத்துருக்கானுங்க. ஸோ இப்போது மெதுவாக சாங்குக் தான் அவரோட சைடு இதால் தாங்க பார்க்குறான். ஸோ தாங்கு அப்படியே சீலிங்கை பார்க்குறான். ஸோ இப்போது தாங்க சைடெல்லாம் பார்க்க இந்த பக்கம் சாங்குக்க அவன் சீலிங்கை பார்த்துட்ருக்கான். இப்போது சாங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அவனோட ஸ்டொமக்கில் வச்சுருந்துருப்பான் அவனோட கையை இந்த மாதிரி படுக்கும்போது வைப்போல அந்த மாதிரி. ஸோ மெதுவாக அவனோட ஹேண்டை அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். ஸோ இந்த பக்கம் தாங்க அவனும் அதே டைம் அவனோட ஹேண்டை எடுத்துகிட்டு இப்படியே வர 2 பேரோட ஹேண்டும் ஒரு ஸ்டேஜில் அப்படியே டச் ஆக 2 பேரையும் பார்க்குறாங்க. அப்படின்ட்டு கை எடுத்துக்கிறானுங்க. என்னங்க, அந்த ஏசியை கொஞ்சம் அதிகமாக வைக்கிறீங்களா? ரிமோட்டு அது வைக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த ஏசி அதிகமாக வைக்க ஆக்சுவலாக 2 பேருக்கும் செம்மையாக ஸ்வெட் ஆகுது. எதுக்கு எனக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகுது? தாங்க, எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது, நான் போய் வேணா பாத் பண்ணிட்டு வந்துடவா? இல்லைங்க, அது எனக்கும் ஸ்வெட் ஆகுது, நானும் வரேன். அது இல்லை, நீ போய் இல்லை பாத் பண்ணிட்டு வா, இல்லைன்னா நீ போ. அது இல்லைங்க, வேணாம், அது தூங்கினா சரியாயிரும் அப்படின்ட்டு அப்படியே படுத்துக்கிறான். ஸோ இந்த பக்கம் சாங்குக்கும் அந்த பக்கம் திரும்பிக்க ஆக்சுவலாக 2 பேருக்கும் என்ன வேணும்னு 2 பேருக்கும் தெரியும். பட் 2 பேருமே அதை எக்ஸ்போஸ் பண்ணல. ஸோ இப்போது நைட்டு ஒரு 11 அந்த மாதிரி ஆயிடுது. பட் 2 பேரும் என்ன தூங்கலை. இப்போது சாங்குக்கு என்ன பண்ணுறான்னா, மெதுவாக தாங்கு பேக்கில் வரான். ஸோ வந்துட்டு இப்போது அவனோட ஹேண்ட் எடுத்து தாங்கோட ஸ்டொமக்கிட்ட வச்சு ஒரு மாதிரி பக்கத்தில் இழுக்க தாங்கா ஒரு நிமிஷம் அவ்வளோதான். லைக் வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி கரப்பாம்பூச்சின்னு எல்லா பூச்சியும் பறகுது. எனக்கு என்ன அது ஹக் பண்ணணும்னு தோணுச்சு. சரி, அது அப்படின்ட்டு சொல்ல தாங்க
இப்போ அப்படியே இப்படி திரும்பி படுத்துக்கிறான். ஸோ இப்போது அவனும் ஒரு மாதிரி ஜங்குக்கு மேலே கை போட, ஸோ அங்கே ஜங்குக்கும் ஏனோ ஒரு மாதிரி இருக்கு. சொல்லுங்க. அது வந்து என்னங்க, என்னால் இதுக்கு மேலே சத்தியமாக முடியாது. என்ன? எனக்கு முடியல. ஆக்சுவலாக என்னாலையும் இதுக்கு மேலே முடியல. உனக்கு ஓகேவா? டேபிள் ஓகே. அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? உனக்கு எல்லாம் தெரியும்ல. ஆமாம், மெடிக்கல் ஸ்டூடெண்ட். மறந்துட்டேன். அப்போது உங்களுக்கு? ஐம் 30. சங்க ஜங்குக்கா அப்படி தாங்க மேலே ஹோவராக தாங்க அப்படி தாங்க தான் பார்க்குறான். அது அப்படின்ட்டு தாங்க பேச வரும்போது ஜங்குக்கா அப்படியே போயிட்டு தாங்கோட லிப்ஸ்லாம் கிஸ் பண்ணுறான். என்னங்க அது உன் லிப்ஸு ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அப்படியா? ஆமாம். அப்படின்ட்டு இப்போ மெதுவாக வந்து அப்படியே தவங்களோட நெக்கில் தான் சாங்க ஜங்குக்கா அப்படியே தாங்களோட ஷர்ட்டை கலட்ட. ஸோ தாங்க அப்படியே லைக் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு படுத்துருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கும் அவனோட ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஹோவராக. ஸோ எங்கள் தாங்கு தான் செம்ம ப்ளஷ்ஷாக அவன் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஸோ இப்போது மெதுவா அங்கே ஜங்குக்கா தாங்களோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ண. ஸோ இங்கே தாங்கு தான் அவ்வளோதான். என்னங்க போதும், போதும், இதுக்கு மேலே முடியாது. அப்போ அப்படின்ட்டு ஏப்பா அப்படி அவன் பேண்ட்டை கழட்டிட்டு லைக் எப்படி அப்படி 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 அந்த நைட்டு 2 பேருக்கு ஸ்கிப் ஆக. ஸோ அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த பக்கம் தாங்கு படுத்திருக்க. தாங்கு கூட ஸ்டெஸ்ட்டில் தான் தாங்க படுத்திருக்கான். என்னங்க என்னங்க என்னத்த சொல்லு. அது விடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வாக்கு இல்லையா? இருக்கு, ஆனால் அதோட இது நல்லா இருக்கே. என்னங்க எந்திரிங்க, அது போகணும்ல. எனக்கும் செமினார் இருக்கு. ஓ நெத்தானே எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. இன்னைக்கு போய் என்ன எடுப்பேன்? நைட்டு ஃபுல்லாக என் புருஷன் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதை எடுப்பேன். ஓ அப்படியா? ஆமாம் தள்ளுங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே தாங்க இந்த பக்கம் கிளம்பி போட, அந்த பக்கம் ஜங்குவும் கிளம்பி போடுறான். ஸோ இப்படியே இவங்களோட லைஃபு கொஞ்சமாக அழகாக க்யூட்டாக அப்படியே ஸ்கிப் ஆக இப்போது லைக் 1 டே தான் காட்டுறான். ஆக்சுவலாக காலேஜில் டி என்னடா ஆச்சு? உனக்கு தெரியல. ஐ தாட் ஏச்சு சொல்லி தோல நீ மாமாக போறன்னு நினைக்கிறேன். என்னது மாமாவா? டேய் என்னடா சொல்ற? எனக்கு புள்ளனா உனக்கு மாமா தானே ஜிமனா? அட பாவி டேய் நார பையில ஒன்றுமே பண்ணல, ஒன்றுமே தெரியாதுன்னு எல்லாம் பண்ணிட்டல கல்லா. தெரியலடா, நீ போய் கிட்ட எடுத்துட்டு வரியா? இரு எடுத்துன்னு வரேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜிமந்தா லைக் அப்படியே கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்க. ஆக்சுவலாக பாசிட்டிவ். ஜிமனா பாசிட்டிவ். டேய் மச்சான் ஃபைனலாக உனக்கு ஒரு குழந்தை இல்லை? ஜிமனா உனக்கு தெரியும்ல என்னோட எவ்வளோ நாள் கனவு மச்சான், எனக்கு ஒரு குழந்தை. டேடி இரா எனக்கு இப்போ ப்ரொமோஷன் ஆகுற தங்கிட்ட சொல்லிட்டியா? இப்போ தானே எனக்கு தெரியும், ஈவினிங் போய்ட்டு சொல்கிறேன்.
சரி இவ்வளோ இவ்வளோ ஆகுது சொல்லலாம் விடு அப்படின்ட்டு இப்போ அப்படியே இங்கே நம்ம டாங் ப்ரெக்னென்ட் ஆக லைக் ஈவினிங் தான் காட்டுறோம் சாங்க சங்குக்கா ஹெவி ஒர்க்கு அதனால் வீட்டுக்கே வந்திருக்க முடியாது டாங்க்கு அது புரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டான் இப்போ ஆக்சுவலாக மார்னிங் ஒரு 3 o'clock ஆகுது அங்கே தேங்க ஸோ வலைப்படுத்து தூங்கியிருப்பான் தேங் தேங் ஏய் என்னங்க என்னாச்சு இவ்வளோ நேரம் அது கொஞ்சம் ஒர்க்கு அதான் ஓ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நேருக்கு எங்கே படுத்துருக்க அவங்களுக்காக வெயிட் பண்ணி தூங்கிட்டேன் ஏய் சாரிண்ணா இட்ஸ் ஓகே அது வந்து உங்ககிட்ட வந்து சொல்லணும் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் போய் தூங்குறேன் இப்போ நான் சொல்ல வர்றதை கேட்டால் உங்களுக்கு தூக்கமே வராது ஏய் அப்படின்னு சொல்ல போகிறேன் அது வந்து எவ்வளோ நாளாக நான் மட்டும்தானே உங்களுக்கு வெயிட் பண்ணேன் ஆமாம் இதுக்கப்புறம் இன்னொரு பர்சனும் என் கூட சேர்ந்து வெயிட் பண்ண போகிறாங்க ஸோ அவங்களையும் வெயிட் பண்ண வைக்காம கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வருவீங்களா ஏய் என்ன பேசுகிற இங்கே நம்ம 2 பேர் தவிர வேறு யார் இருக்கா கண்டிப்பாக என்ன வெயிட் பண்ண வைக்க மாட்டீங்க ஒருவேளை அவங்கள வெயிட் பண்ண வைப்பீங்களோ புரியல அவங்க என்கிட்ட தான் இருக்காங்க உங்ககிட்டயா என்கிட்டனா அப்படின்ட்டு இப்போ அப்படி தங்கோட ஹேண்டை பிடிச்சி தங்கோட ஸ்டமக்கில் வைக்க என்ன பண்ணுற தயம் அது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் என்ன சொல்கிற ஆமாம் தயம் நிச்சயமாவா ஆமாம் ஆக்சுவலி இட்ஸ் அ குட் நியூஸ் அப்படின்ட்டு அப்படியே ஹேக் பண்ணிக்கிறான் ஸோ இந்த பக்கம் லைக் தாங்கோ அவ்வளோ சந்தோஷம் ஸோ இப்படியே தான் இன்னும் கொஞ்சம் டேஸ் அவங்களோடது ரொம்பவே அழகாக ஸ்கிப் ஆகுது ஆக்சுவலாக தாங்க தான் அந்த குழந்தை மேலே அவ்வளோ அக்கறை அவ்வளோ பிரியம் அவ்வளோ லவ் ஸோ அவ்வளோ லவ் பண்ணுவான் அவன் ஆக்சுவலாக தாங்கு சும்மானாவே பேபிஸ் அவ்வளோ பிடிக்கும் இப்போ அவனுக்கு ஒரு பேபின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவ்வளோதான் கூட்டி ட்ரெஸ் வாங்குறது சாங் கேட்குறது அவ்வளோ பண்ணுவான் ஜங்குக்கும் இதை பார்க்கும்போது லைட்டான ஸ்மைல் ஓகே நம்ம ஃபேமிலி கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டோம் அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ இப்படியே இந்த பக்கம் ஸ்டேஷனையே பார்த்துக்கிறது இந்த பக்கம் தேங்காய் பார்த்துப்பான் ஸோ இப்போ அவன் ஃபைன் டே காட்டணும்னா தேங்க் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு அவனோட வயிற்றை தான் அப்படியே பார்த்துட்ருக்கான் ஆக்சுவலாக 6 months கொஞ்சமாக வயிறு தெரியுது ஸோ அப்படியே தடவி பார்க்குறான் நீ எப்போ வெளியே வருவா உனக்காக இங்கே நான் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் அது இங்கே பாரு நீ மட்டும் வெளியே வந்துடுன்னு வையா உடனே தரையிலே விட மாட்டேன் என்கிட்டே வச்சுப்பேன் ஏன்னா எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் நான் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று என் கையில் எப்போ வாங்குவேன்னு ப்ளீஸ் என்கிட்ட சீக்கிரமாக வந்துடு எதுக்கு இப்போ இவ்வளோ எமோஷன் ஆகுறேன் எனக்கு அவங்களுக்கு தெரியும்ல எனக்கு குழந்தை வர போகுதுங்க குழந்தைங்க அதோட அந்த பிஞ்சு கையை என் கையால் தொடும்போது கிடைக்கிற ஒரு ஃபீல் எங்கேயுமே கிடைக்காது அவங்களுக்கு தெரியுமா நான் அங்கே வார்டில் நிற்கும்போது குழந்தை எல்லாமே பிறக்கும் அப்போது எல்லாமே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த பிஞ்சு குழந்தையோட கை பிங்க் கலரில் அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த கையை என்னோட கையை கோர்க்கும் போது அந்த ஃபீல் இருக்குல்ல எனக்கு அது வேணும் சரி என்னப்போ இன்னும் 4 மாதம் அதுக்கப்புறமா குட்டிச்சாம் வெளியே வர போகிறாரு உன் கையை பிடிக்க போகிறாரு அவ்வளோதானே ஆமாம் அவ்வளோதான் சீக்கிரமாக வந்துடு உன் அப்பா கிட்ட கூட நான் உனக்கு கொடுக்கவே மாட்டான் நான் அது என் குழந்தைந்தான் பரவாயில்ல இங்கே பாருங்கள் இப்போவே சொல்லிட்டான் குழந்தைக்கு டைப்பர் மாற்றுறது சாப்பாடு ஊட்டுறது தலை சீவுறது எல்லாமே நான் மட்டும்தான் பார்ப்பேன் கீழே விட மாட்டேன் அப்புறமா சரி 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 ஒரே இது என்னங்க நம்ம ஷாப்பிங் போகலாமா இவனுக்கு குட்டி ட்ரெஸ் எடுக்கலாமா பண்ணலாம் தான் நான் ஸ்டேஷன் கிளம்புறேன் இங்கே பாரு சேஃபாக இருக்கணும் ஓகே 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 அப்புறம் அப்புறம் எனக்கு வரும்போது கொஞ்சம் நான் சொல்கிற பவுடர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க குழந்தைக்கு அது ரொம்ப நல்லது சரி வாங்கிட்டு வரேன் அப்படியே ஜாங்குக்கு போக ஜாங்கோட கையெல்லாம் தாங்க பிடிக்கிறான் என்னாச்சு என்னங்க எனக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்குது நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்களா ஓய் என்ன பண்ணுது ஹாஸ்பிட்டல் போகலாமா இல்லைங்க அது உடம்புல இல்லை
மனசில் இல்லை அது ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுறேன். ஆ அது வந்து நான் மட்டும் இல்லை, இதோ இந்த குட்டி பையன் கூட உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். சீக்கிரம் வந்துடுங்க. யா சீக்கிரமாக வந்துடுறேன். உன்னை விட்டு எங்கே போக போகிறேன்? சீக்கிரமாக வந்துடுறேன். சீக்கிரமாக வந்துடுங்க. ஐ லவ் யூ. என்ன? ஐ லவ் யூ. ஏய், இது வரைக்கும் நீ என்கிட்ட சொன்னதே இல்லையே. தெரியல, சொல்லணுன்னு தோணுது. ஓகே, நான் ஈவினிங் வரும்போது சொல்கிறேன். எதுக்கு இப்போ சொல்ல மாட்டீங்க? நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்க, அப்போது அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ ஈவினிங் ஒரு பார்ட்டி பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். அப்போ நான் சொல்கிறேன். பார்ட்டியா? ஆமாம், நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். வெயிட் பண்ணு. சீக்கிரமாக வந்துடுங்க. வந்துடுறேன். பாய். அப்படின்ட்டு இப்போ ஜாங்கோக்கா அவனோட டியூட்டிக்கு அப்படியே கிளம்ப. ஸோ இந்த பக்கம் தான் அவனோட வயிற்ற அவ்வளோ அழகாக தடவிக்கிட்டே உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்போ லைக் ஸ்டேஷனில் தான் காட்டுறோம். ஏய், என்ன ஆச்சு? சார், அவனை பிடிச்சாச்சு. என்னது பிடிச்சாச்சா? ஆமாம் சார், அங்கே ஒரு மாலில் வசமாக மாட்டிருக்கான். நம்ம ஆளுங்க ரவுண்டப் பண்ணியாச்சு. வாயப்பலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் ஜங்கோ ப்ளஸ் அங்கே இருக்க போலீஸ்காரங்க தான் அப்படியே போகிறாங்க ஒரு அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்கு. பார்த்தா அந்த அங்கே அந்த அக்யூஸ்ட் இல்லை. யோ, என்னையா? சார் இங்கே தான் சார் இருந்தா. யோ, என்னையாச்சு? பிடிச்சிக்க தானே சார்? எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டான் சார். இதே வேலையாக போச்சு. யோ, எதுக்கா நீங்களாம் வரீங்க? அவன் சரியான சைக்கோ. எத்தனை தடவை பிடிச்சி விட்டுறது. இதோட மொத்தம் 10 கொலை பண்ணிட்டான். இப்போ வரைக்கும் பிடிக்க துப்பு இல்லை. சை, போலீஸ்னு சொல்கிறதுக்கே அவமானமாக இருக்குது. அவனை நான் பிடிக்கிறேன். சார், நாங்கள் ரவுண்டப் பண்ணிட்டோம் சார், ஆனால் எப்படி எஸ்கேப் ஆகிட்டேன் சார். இதெல்லாம் நல்லா பேசு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக அங்கே ஜங்கு தான் கால் வருது. யாராது அப்படின்ட்டு பார்த்தா அனோன் நம்பரு. சை அப்படின்னு கட் பண்ணி விட்டுறான். ஸோ அகெயின் அதே நம்பர்லேருந்து கால் வருது. ஹலோ ஹலோ, யாரு? யாரா? மேலே தேடிட்டு இருந்தீங்களே, மேத்யூ. நான் தான் பேசுகிறேன். ஏய் மேத்யூ, நீயா? நான் தான். ஏய், என் காலை ட்ரேஸ் பண்ண. ஓகே சார். ட்ரேஸ் பண்ணணுமா? எனக்கு தெரியும், நீ நேரம் அங்கே என் காலை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருப்பானு. டேய் சங்கு, என்னடா நீ பெரிய இவனாமலோ? அப்படியா? என்ன பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுறியா? கிட்டத்தட்ட 2 வருஷமா? டேய் ஜங்கு, நீ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே சைக்கோவா 2-3 கொலை பண்ண வேணாம். அப்போ உனக்கு சீனியர் நான் தானே? டேய், நான் கண்ணுக்கு தெரியாமல் யார் வேணா எத்த வேணா பண்ணுறான். தைரியம் இருந்தா மூஞ்சை காட்டி முன்னாடி வந்து பண்ணுறான். அவ்வளோ ஆசையாக இருக்கா என்னை பார்க்குறதுக்கு? இருக்காதா பின்னா? பார்க்கலாமே. பார்க்கலாமே. டே, ஒரு போலீஸ்காரனா எவ்வளோ பண்ணியிருப்ப? எத்தனை பேருக்கு சான்ஸ் கொடுத்துருப்ப? அதில் எத்தனை பேர் தேர்ந்தெடுப்பானுங்க? ஆனால் உன்னை மட்டும் நான் நேரில் பார்த்தேன் வையன், இந்த திருந்த வைக்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக தூக்கு மேடெல்லாம் போக மாட்டேன், என் கையாலே செத்து போவேன். டே தம்பி, நீ என்னடா என்ன சாவடிக்கிறது? இப்போ நான் உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கவா? என்ன என்ன புரியல. மேடி. யாரு? யார் சொன்ன? மேடி 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 மேடி. அது அவன் உன் எக்ஸ் தானே? என்ன பண்ணுற? என்னடா எக்ஸோட பேரை சொன்னதுக்கே துடிக்கிற? அப்போ
கிம் தயங்க யாரு? ஏய் 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 என்ன பேசுகிற? உன் புருஷனா? எங்கே பாரு மேத்யூ, எதாக இருந்தாலும் என்கிட்ட பேசு. இப்போ எதுக்கு தேலாம் பேசிகிட்டு இருக்க? இந்த மேத்யூவோட வரலாறு பேசுறது கிடையாது, செயலில் காட்டுறது. டேய் சொன்னியே என்னை பிடிக்கிறேன்னு, முடிஞ்சா காப்பாற்று, அதுக்கப்புறமா தேடி வா, இதே இடத்துல தான் இருப்பேன். என்ன சொல்கிற? புரியல. பாய்சன் ஆக்சுவலாக வீட்டில் இருக்க உன் புருஷனுக்கு தம்மா தோண்டு கொடுத்துட்டேன். என்ன? அதை விட கொஞ்சம் அதிகமாக உன் எக்ஸு கொடுத்துருக்கேன். என்னடா சொல்கிற? அச்சோ என்ன கோவர்தா? இங்கே பாரு, உன் புருஷன் இல்லை, உன் வீட்டில் இருக்கான். ஆனால் உன் எக்ஸு எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் உன் எக்ஸு செத்து போவான், 20 நிமிஷத்தில் உன் புருஷன் செத்து போவான். யாருக்கா பார்த்த போகிற? ஏய் என்ன சொல்லிட்டுருக்க? என்ன சொல்லிட்டுருக்க அப்படின்ட்டு அப்படியே ஜீப்புக்கு வர. ஏய் என்ன? எங்க பாரு, உனக்கு இருக்குது 2 சான்ஸு. ஒன்று வீட்டில் இருக்கவும் புருஷன், இன்னொன்று எங்கே இருக்கானே தெரியாதவன் எக்ஸு. 2 பேரையும் காப்பாற்றிக்கோ, இல்லை 2 பேரையுமே சாக விடு. டேய் என் தம்பியை போட்டு தரல, உன்னை முடிக்காமல் விடுவேன்னு நினைக்காத. எப்படி 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 போலீஸாக இருந்துக்கிட்டு கிரிமினல் வேலை பார்க்குற? அப்போ ஒரு கிரிமினல் நான் எப்படி வேலை பார்ப்பேன்? எப்படி வேலை பார்ப்பேன்? முடிஞ்சா காப்பாற்றுறான் மயிறு அப்படின்ட்டு அந்த ஃபோனில் இருக்க சிம்மை அப்படியே தூக்கி போட்டு பாட்டுக்கு போயிடுறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கா மண்டைக்கா இது என்ன பண்ணுன்னு தெரியல. ஸோ அப்படியே ஜீப்பை ஆன் பண்ணுறான், எங்கே போகணுன்னு தெரியாது. ஸோ இப்போ ஆஃப்டர் சம் மினிட்ஸ் ஒரு இருட்டான ரூமில் தான் காட்டுறான். அங்கே ஒரு பர்சனை அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே போகிறான். போட்டு அந்த பர்சனோட கையை ஓப்பன் பண்ணா, ஜங்குக் நீயா? பாடி நீ ஓகேவா? நான் ஓகே தான். அது யார்? எனக்கு ஏதோ கொடுத்து மயக்கமாக வருது. அது நீ ஓகேவா? இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். சரி, நீ நீ வந்து வீட்டுக்கு போ, நான் 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 போகிறேன். ஒரு நிமிஷம், என்னால் நடக்க முடியல அப்படின்ட்டு அப்படியே வீட போக ஜங்குக்கா அப்படியே பிடிச்சிக்கிறான். என்னாச்சு பாடி? ஜங்கு, அது என்னால் முடியல நடக்க முடியல. அது என்னை தூக்கிக்கிறியா ப்ளீஸ்? அது நான் போகணும் மேடி. நீ நீ அப்படியே வீட்டுக்கு கிளம்பு ப்ளீஸ். என்னை வீட்டில் விட்டுட்டு போ, எனக்கு பயமாக இருக்கு. இல்லை அது ப்ளீஸ் ஜங்கு. இரு அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜங்குக் தான் மேடையை கையில் தூக்கிக்கிட்டு அவன் அப்படியே போக. ஸோ இப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஒரு ரூமில் தான் காட்டுறோம். அங்கே ஒரு பர்சனா கை காலெல்லாம் கட்டி அப்படியே சேரில் உட்காந்துட்ருக்க. லைக் அவரோட ஐஸில் இருந்தால் அவ்வளோ டியர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அவருக்கு பக்கத்தில் தான் என்ன கிம் தயாங்க. ஐயா, உன் புருஷனுக்கு உன் மேலே பாசமே இல்லை போல இருக்கே. டேய், கர்ப்பமாக இருக்குன்னு நினச்சா, ஆனால் அவன் எக்ஸுக்கிட்ட போயிருக்கா. அப்போது இந்த குழந்தைக்கு அப்பா அவன் இல்லையா அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த பக்கம் தவக்கு தான் கண்ணு அவ்வளோ கலங்குது. பிகாஸ் அந்த பக்கம் சங்குக்கும் மேடியும் இருக்க ரூமில் இருக்க சிசிடிவியை இவன் லைவாக இங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கான். டேய், நீ உன் வீட்டில் இருக்குன்னு நான் சொன்னேன், ஆனால் உன்னை தேடி உன் புருஷனால வர முடியல. அவன் எங்கே இருக்கான்னே சொல்லலை. அடுத்த 20 நிமிஷத்தில் போய் காப்பாற்றிட்டான் பார்த்தியா, அவன் ஆம்பலை அப்படின்ட்டு சொல்ல இந்த பக்கம் தாங்கால, சுத்தமாக முடியல. அவன் அப்படியே குனிஞ்சு பார்க்குறான். அவனோட காலெல்லாம் அப்படியே ப்ளீட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இப்போது ஆக்சுவலாக அது மேத்யூ தான். அவன் அந்த வாயில் இருக்கிறத கழுத்து விட இப்போது தயாங் அந்த டியரி ஐஸோட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், ப்ளீஸ்
என்னை கொன்னுடு, என்னை கொன்னுடு, என்னை கொன்னுடு ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போது கரெக்டாக இந்த சீனை எப்படியே கட் பண்ணுறோம். இப்போது சங்குக்கா மேடியை கொண்டு போய் அவன் வீட்டில் விட்டுட்டு இப்போது ஜீப்பில் தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்க. அவன் மொபைல் தான் ரிங் ஆகுது. ஹலோ, எப்பா எப்பா எப்பா, இந்த உலகத்தில் தன்னோட எக்ஸ காதலன் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கவனா இப்போதான்டா பார்க்குறேன். டேட்டோ உனக்கு கொன்றுவேன்டா, உனக்கு கொன்றுவேன். கன்றுவியா? எதுக்குடா? எதுக்கு? உன்னை விட நான் நல்லவன் தெரியுமா? ஏய் பாரு, உனக்கு என் கையில் தானே சாவு. வெயிட்டிங், நீ எப்போ கொல்லுவேன். டே அப்புறம் மறந்துடாமல் எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் போயிரு. அப்புறம் வரட்டாபாமே அப்படின்ட்டு அங்கே மேத்யூ கட் பண்ண. என்ன எஸ்எஸ் ஹாஸ்பிட்டலா? எதுக்கு அப்படின்ட்டு இப்போது சங்குக்கு தான் வேகமாக அந்த ஜீப்பை ஓடிட்டு வரான். கிம்தேம் பேஷண்ட்டு கிம்தேம். இதோ அந்த பக்கம் சார். தேங்க்யூ அப்படின்ட்டு அப்படியே போகிறான். லைக் ஒரு ரூமுக்குள்ளே போக போக இப்போது ஒரு பர்சன் தான் சங்கோட கையை அப்படியே பிடிக்கிறாங்க. ஜெமன் தேவங்க அப்படின்ட்டு சொல்ல இப்போ அப்படியே பிடிச்சி இழுத்து பக்கத்தில் உட்கார வைக்க சங்குக்கு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ ஆஃப்டர் ஒரு 20 minutes உள்ளுக்குள்ளேருந்து டாக்டர் தான் வராங்க. டாக்டர், அவன் நல்லா இருக்கானா? குழந்த அவன் எப்படி இருக்காங்க? வாய மூடுறா. இல்லை ஜெமன், வாய மூடு. ஜெமன், நான் சொன்ன மாதிரி தான் குழந்த அங்கேயே அபார்ட் ஆயிடுச்சு. என்ன? இப்போது அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் பாய்சன் கொஞ்சம் பிளட்டில் இருக்குது. ஸோ ஒரு 1 month அவனை எங்கேயே அப்சர்வேஷனில் வைக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்யூ. இட்ஸ் ஓகே ஜெமன் அப்படின்னு டாக்டர் போக இந்த பக்கம் சங்குக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே ஜெமன் தான் திரும்பி ஜேக்கியோட கண்ணத்துலே பலார்னு வர்றான். ஜெமன், அது டே தண்ணிலாம் மனுஷனாடா? மனுஷனா? டே அவனுக்கு குழந்தை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமாடா அவனுக்கு? ஜெமன், நான் எதுவும் வேணும்னு பண்ணுறேன் ஜெமன். அது குழந்தை. சி வாயமோடு. டே எனக்கு அப்படி வராசத்துக்கு கொண்டு கொலை பண்ணுவ மாதிரி இருக்குடா. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு மயிரே போச்சு உனக்கு கொண்டுட்டு நான் பாட்டி போயிருப்பேன்டா. ஏய் அது ஜெமன், ஐம் சாரி. நான் எப்படி நடக்கணும்னு நினைக்கல. போனல எக்ஸுக்கிட்ட அப்பா நினைக்கலையா? அப்பா நினைக்கல. போக வேண்டியதானே. நான் மயத்துக்கிட்ட இங்கே வந்தேன், நான் மயத்துக்கு இங்கே வந்தேன். ஏய் ஜெமன், அது அது வந்து அது வேற வேறதான்டா, வேறதான். கல்யாணம் பண்ணுன்னு ஒரே காரணத்துக்காக கண்மூடித்தனமாக உன்னை காதலிச்சான்ல, அதான்டா. அதான் அவன் வாழ்க்கையில் அவன் பண்ண ஒரே தப்பு. இல்லை ஜெமன், நானும் தான் அவனை லவ் பண்ணான். எச்சி அசிங்கமாக பேசாதடா, அசிங்கமாக இருக்கு, எனக்கு அசிங்கமாக இருக்கு. அவன் லவ் பண்ணியா நீ? லவ் பண்ணியா? அது எப்படி இவன் உன் வீட்டில் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவனை தேடி வர துப்பு இல்லை. எங்கே இருக்கான்னு தெரியாத எக்ஸை தேடி போகிற. ஏண்டா அப்புறம் ஏண்டா அவனை இவ்வளோ நாள் ஏமாத்தின? இல்லை ஜெமன், நான் ஏமாத்தலையா? டேய் நீ பல்ல எல்லா கன்றாவையும் அவன் காதல் நினச்சிட்டு வந்திருக்கான்டா. ஆனால் அவனுக்கு தரல, எல்லாம் பச்சை போயின்னு. இல்லை ஜெமன், இல்லவே இல்லை. நான் எதுவுமே போய் சொல்ல. டேய் இதுக்கப்புறமா அவன் மூஞ்சில் முழிச்ச உன்னை கொலை பண்ணுறது கூட தயங்க மாட்டேன் பார்த்துவோ. ஜெமன், அது சைக்கோடா. அவன் சைக்கோ. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எத்தனை கொலை பண்ணியிருக்கான்? 10 கொலையா? அவன் இவன் எப்படியே விட்டா செத்து போயிடுவான்னு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிருக்கான்டா. அந்த சைகோக்கு தாங்க மேலே இருந்த யாரும் கூட உனக்கு இல்லைல்ல. நீ இல்லாமல் புருஷன் இல்லை. போ வெளியே போடா. ஜெமன், சாரியா? நீ சாரி சொன்னா
போன குழந்தை மறுபடியும் கிடைச்சிருமா? ஆ டேய், அவனுக்கு குழந்தை எவ்வளோ பிடிக்கும் உனக்கு தெரியுமாடா? அவன்கிட்ட டேய், நான் என்னடா சொல்ல போகிறேன்? நான் என்ன சொல்ல போகிறேன்? தேங்கா, இதுக்கப்புறமா உனக்கு குழந்தையே பிறகாதுடா, நீ அம்மாவே ஆக முடியாதுன்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்கிற? டேய், இதுக்கப்புறமா அவனுக்கு குழந்தையே பிறக்காதுடா, குழந்தையே பிறகாது. ஜெமன், பொய் தானே சொல்கிறேன்? பொய் தானே? பொய்யா? மயிறு மூஞ்சில் இதுக்கப்புறம் முழிச்ச கருமானிக்கு அதை போயிடு. ஜெமன், தயாங்க பார்த்துட்டு போயிடுறேன். ஜெமன், தயாங்க யாரா உனக்கு? யாரா உனக்கு? இங்கே பாரு, தயாங்க உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. டிவோர்ஸ் பேப்பரும் உன் வீட்டுக்கு வரும், அதோட போயிடு. இதுக்கப்புறம் தயாங்க அப்படி இப்படின்னு வந்த போயிடா, போ. என்னாலே தாங்க முடியல. அவன் எப்படி தாங்க போறான்னு எனக்கு தெரில. அது போடாங்க இருந்து அப்படின்ட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விட ஜாங்கோக்கா அப்படியே போய் விழுந்துடுறான். 7 லட்சம் அது நான் தாங்க லவ் பண்ணது. நான் ஸோ இப்போ அப்படியே இதை கட் பண்ணி ஜாங்கு கூட வீட்டில் தான் காட்டுறோம். சாக்கிச்சாலா அவன் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணான். அவன் கண்ணில் ஃபஸ்ட்டு பாருது அங்கே இருக்க அந்த பிளட் ஸ்டெயின்ஸு. ஸோ அவ்வளோ ஸ்டெயின்ஸு லைக் மேலிருந்து கீழே அப்படியே வந்த மாதிரி. ஸோ அவன் அப்படியே ஒரு ஸ்டெயினே கடந்து போக கண்ணிலேருந்து டியர்ஸாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போது கரெக்டாக மேலே போக அந்த இடத்துலையா அவ்வளோ பிளட் ஸ்டெயின்ஸு லைக் அவ்வளோ போயிருக்கு. அது அத்தனையும் தாங்க ஆசைப்பட்ட அவனோட கனவு அந்த இடத்துல ஒட்டு மொத்தமாக கலைஞ்சு போயிருக்கு. அதை பார்க்குற ஜங்குக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியல. அவன் அப்படியே உட்காந்துட்டு அந்த ஸ்டெயின்ஸை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு அங்கேருந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏடா பண்ணிட்ட, ஐயோ வாழ்க்கையை கெடுத்துட்டேடா. டேய் ஜங்குக், என்னாச்சுடா? இவங்க அது பத்தியா தயங்கடா குழந்தை. டேய் சரி இரு, ஒன்றும் இல்லை. குழந்தை நானே கொண்டுட்டேன்டா, கொண்டுட்டேன். மச்சான், அது அந்த மேத்வை பிடிச்சாச்சுடா, அது விடுறா, பார்த்துக்கலாம் விடு. அச்சா குழந்தடா, கொண்டுட்டேன்டா. சரிடா விடு, என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இவங்க ஒரு மாதிரி சமாதானப்படுத்த. ஸோ எப்படி லைக் ஒரு 1 வீக் அப்புறமா தான் டிவோர்ஸ் நோட்டீஸும் அனுப்பியிருப்பான். ஸோ 2 பேருக்கு இடையில எந்த கான்டாக்டும் எதுவுமே கிடையாது. இப்போது ஆஃப்டர் 2 இயர்ஸ் இப்போ தான் சாங்குக்கு அப்படியே அவனோட ஐஸ் ஓப்பன் பண்ண அவன் கண்ணுக்கு தெரிகிறது அங்கே தான் அந்த குழந்தைங்களோட விளாண்டுட்ருக்குது. அவனால் அங்கே என்ன பண்ண முடியும், வந்துக்கிட்டே நிற்கிறான். சரி இப்போது என்ன சார் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஓ தாங்க சிரிச்சு சந்தோஷமாக இருக்கானே, அவனை எப்படி அழகாக வச்சுட்ருக்கியா? ஜமன் அப்பெல்லாம் கிடையாது, ஃபீலிங்ஸே. இங்கே பாரு, உன்னை சொல்லவா, அவள் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். மறுபடியும் வந்து நாசம் பண்ணிடாத, கிளம்பு. ஜமன் சாரி, தாங்கிட்டனால கடைசி வரைக்கும் கேட்க முடியல, தயவு செஞ்சு சொல்லிடு. சொல்கிறாங்க எச்சிப்போ, எவ்வளோ நடிச்சாலும் நீ நல்லவ மயிரே கிடையாது. என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை சாபமாக்க வந்த சரியான சி அப்படின்ட்டு ஜிமன் பாட்டுக்கு போயிடான். தயாங்கே ஜிமனா, உனக்கு தெரியுமா இன்னைக்கு தாரா எனக்கு சாக்லேட் கொடுத்தா. அப்படியா? ஆமாம். இதோ தாரா, எனக்கு கிடை சாக்லேட்டு. போ சிம் சிம் அங்கிள், உனக்கு நான் கொடுக்கவே மாட்டேன், நீ தான் என்னோட முட்டாய் பிடுங்கி தின்ட்டியே. அட பாவி, இந்த குழந்தைக்கிட்ட நீ விற்று வைக்கலையா? நான் மச்சான் இதுக்கெல்லாம் இப்படி சொல்லலாமா அப்படின்ட்டு இவங்க பேச சங்குக்கா அவனுக்கு ஹார்ட் ஒரு மாதிரி பெயின் ஆகுது. ஸோ ஹார்ட்டில் கை வச்சுட்டு அப்படியே திரும்பி லைக்
அங்கே ரூமுக்கு தான் போயிடுறான். ஸோ இப்போது தாங் தான் அப்படியே ஐவி செக் பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலாக இப்போது நீங்கள் ஓகே தான், இன்னும் ஒரு 2 டேஸில் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். ஐம் சாரி. அது ஹாஸ்பிட்டல் பில் எல்லாமே இப்போவே பே பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐம் சாரி தயா. தென் இந்த ஐவி முடிஞ்சதுக்கப்புறமா நர்ஸை கூப்பிடுங்க, அவங்க அனதர் மாற்றி விடுவாங்க. ஐம் சாரி. அவ்வளோதான். யா பெயின் இருக்கா? ரொம்பவே வலிக்குது. அது சர்ஜரி பண்ண பெயின் சரியாயிரும். ஸோ யா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு தாங்க இப்போ கிளம்ப. ஸோ அந்த ரூம் டோரை தான் அப்படியே ஓப்பன் பண்ணி ஒரு பர்சன் வராங்க. ஹாய் தயா. அங்கே தாங்க அப்படியே பார்க்க ஆக்சுவலாக அங்கே மேடி தான் வந்திருப்பான். மேடி. ஹாய், எப்படி இருக்கீங்க? யா ஐம் ஓகே. யா அப்படின்ட்டு தாங்க அப்படியே வேகமாக வெளியே போயிட்றா. ஸோ வெளியே போனேன் அவனுக்கு ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. அவனுக்கு அதுக்கு மேலே நினைக்க முடியல. வேகமாக ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறான். போகிற வேலை ஜிம்மனை எடுக்க ஜிம்மன் தான் டே என்னாச்சு அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவனும் போயிடுறான். ஸோ இப்போது ரெஸ்ட் ரூமில் தான் நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண, எனக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குது? ஏதோ இங்கே நீ 6 மாதம்தான் இருந்த, ஆனால் இப்போ வரைக்கும் அவனை என்னால் மறக்க முடியல, அவனையும் மறக்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குது? மறுபடியும் நீங்க வர மாட்டேன்னு ஏக்கமா இருக்கு. எனக்கு என்ன விட்டு போன, நான் உன்னை நல்லா பார்த்துக்கலையா, எனக்கு போன அப்படின்ட்டு அங்கே தாங்க செம்மையாக உட்காந்து அழுதுட்ருக்கான். சரி இப்படியே உள்ளதான் சங்கு ஐயோ ஓகே. நான் ஓகே தான் மாதிரி. உனக்கு யார் சொன்னான் நான் இங்கே இருக்கேன்னு? அது கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்கு ஹார்ட்டில்? எல்லாமே ஓகே தானே? ஓகே. நீ கிளம்புறியா? சாரி ஜங்கு, என்னால் உன் லைஃப்பில் ரொம்ப பிரச்சனை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ போ. சரி நான் கிளம்புறேன். இதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது, சாப்பிட்டுக்கோ. தேங்க்ஸ். அப்புறம் ஏதாவதுனா கால் பண்ணு, நான் கண்டிப்பாக உனக்காக எப்போவுமே இருப்பேன். காலா வேணா கல்யாணம் பண்ணிக்கோங்க 2 பேரும். என்னது காலம் நீ படிக்கிறீங்க? நீங்கள் ஜமன் அது ஓ அப்படி நல்லா இருக்கு, ஜோடி போட்டா சூப்பராக இருக்கு. நினச்சேன் நாடா அழுத போகிறானே அப்படின்னு, இப்போதான் தெரிது. என்ன யாரு? தயங்கா எச்சி, அவன் பேரை சொல்ல கூட உனக்குலாம் தகுதியே கிடையாது. எப்படிரா கல்யாணம் பண்ணி ஆசையாக வந்தவனை இவ்வளோ அசிங்கமாக ஏமாற்றி அனுப்பிட்டு இவன் கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்க நீ? ஜமன் தப்பாக பேசுகிற. நீரு ஜாங்கோ. ஜமன் நீங்கள் யாரும் எனக்கு தெரியாது, பட் நீங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஏச்சி இப்போதான் அதே கரெக்டாக புரிஞ்சிருக்கேன். இவ்வளோ கேவலமாக பண்ணிவிட்டு குடும்பம் நடத்துறீங்களா? குடும்பம் குழந்தை இருக்கா? எத்தனை குழந்தை? ஜமன் என்ன பேசுகிறீங்க? என் புத்தியை தாண்டா செருப்பால் அடிக்கணும், என் புத்தி தான் செருப்பால் அடிக்கணும். உன் கேரக்டர் புதுசாக தெரியாமல் என் ஃப்ரெண்டை உங்ககிட்ட கொடுத்தேன் பார்த்தியா, என்ன சொல்லணும் சி அப்படின்ட்டு ஜிம்மில் இப்போ வேகமாக போக மேடி தான் அப்படியே வேகமாக போய் ஜிம்மோட கையை பிடிக்கிறான். என்ன சக்காலத்த மாதிரி லைஃப்பில் வந்து என் ஃப்ரெண்டோட லைஃபே கெடுத்துட்டு இப்போ நம்ம நடிக்க வந்திருக்கியா? அதான் கிடச்சிட்டானே உன் ஜங்குக்கு, எத்தனை போக வேண்டியது தானே? ஜமன் இங்கே பாருங்கள், நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. நான் தப்பாக புரிஞ்சிருக்கேன். என்னோட தப்பாக புரிஞ்சிருக்கேன். இங்கே பாரு அடிச்சு வச்சுருக்கேன். நீலாம் உயிரோட செத்துப்போ. அன்றைக்கி நீ மட்டும் இல்லைன்னா என் மச்சான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்க மாட்டான். ஆக்சுவலாக அது எதுவுமே எனக்கு தெரியாது. அன்னைக்கு நடந்த எல்லாமே ஒரு ஆக்சிடெண்ட்டு. எதில் ஆக்சிடெண்ட்டு? கொலை.
மர்டரு. என் ஃப்ரெண்டோட லைஃப்பை மொத்தமாக நீங்கள் எல்லாம் திட்டம் போட்டு கொலை பண்ணிட்டீங்க. அவ்வளோதான். கிடையாது. அம்மா சங்குக் சங்குக் எங்கம்மா? அம்மாவா? ஓ, கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றுட்டீங்கல்ல? சுமன், நான் சொல்கிறத கேளு. எதுக்கு நீ வாய்க்கு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? இவ என்னோட குழந்தை, ஆனால் சங்கோட குழந்தை கிடையாது. என்ன சொல்கிற? புரியல. ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நினச்சது தெரியாமல் நீங்கள் எல்லாம் ஜாங்கோ தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு அப்போவே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்போது அப்படியே அதை கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறோம். அந்த ஜீப்பை ஆன் பண்ண ஜாங்குக்கு தான் 2 மைண்ட் தாட்டு. தேங் 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 காப்பாற்றணும். தேங்க் பண்ணிட்டு இருக்கான். தேங்க் குழந்தை இம்பார்ட்டன்ட். தேங்க் என் குழந்தை அங்கே தான் போகணும். இல்லை இல்லை. ஓ ஓ மாடி மாடி. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போக 10 நிமிஷம். மாடி வீடு 5 மினிட்ஸ். ஃபஸ்ட்டு மாடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஜாங்கோக்கா இப்போ அப்படி ஜீப்பை எடுத்துகிட்டு மாடி வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ அந்த டோரை ஓப்பன் பண்ணா அங்கே நிறைய பொருள் அப்படியே கலைஞ்சு போய் கிடக்கு. மாடி மாடி மாடி. அம்மா அம்மா. ஹே ரியா. அம்மா 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 அம்மா. ஹே ரியா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? மாடி மாடி எங்க? அம்மா. ஓ கோடு. இப்போ நான் என்ன பண்ணுறது? மாடி தயம் தயம். ஓ அம்மா அம்மா. ரியா ஒன்றும் இல்லை வா அப்படின்ட்டு சாங்கோக்கா அப்படியே ரியாவை தூக்கிட்டு போகிறான். என்ன? இங்கே பாரு செம்மன், நான் அவனை சீட் பண்ணேன். அவனுக்கு தெரியாமல் அஃபேர் வச்சுருந்தேன். அதனால தான் சங்குக்கு எனக்கும் பிரேக்கப் ஆச்சு. அப்படி அஃபேர் வச்சதில் வந்தவ தான் இவ. என் புருஷன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறமா நான் சங்கு கிட்டே வரணும்னு நினைக்கல. எதாச்சும் 2 பேரும் மீட் பண்ணோம். அப்போது நான் நடந்ததெல்லாம் சொன்னேன். அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்போது அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டதாகவும் அவனுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கதாகவும் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கதாகவும் என்கிட்ட சொன்னான். சரின்னு நானும் விட்டுட்டேன். அவன் அன்னைக்கு என்னை காப்பாற்றினது என் குழந்தைக்காக மட்டும்தான். என்ன சொல்கிற? புரியல. சத்தியமாக சொல்கிறேன். அவன் என்னை வீட்டில் விடும்போது கூட தாங் 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 தாங்க மட்டும்தான் சொல்லிகிட்டே இருந்தான். தாங்க இன்னும் குழந்தை பிறக்கலை. அவன் குழந்தைய ரொம்ப லவ் பண்ணுறான். நான் உடனே போயாகணும்னு சொல்லி தான் அவன் அவ்வளோ அவசரமாக வந்தான். ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு தாங்கு எப்படி ஆயிடுச்சுன்னு. இங்கே பாரு, இவ அன்னைக்கு அம்மா அம்மா அழாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக தான் காப்பாற்று தான் சங்குக்கு வந்திருப்பான். ப்ளீஸ், சங்கு என் தப்பும் பண்ணல. அவன் இப்போ வரைக்கும் என்கிட்டையும் வரல. நம்பு, இப்போ கூட நான் அவனை பார்க்க வந்தது ஒரு கேரிங்கில் மட்டும்தான். மற்றபடி அவன் கூட சேரணும்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் அவன் அவங்க எவ்வளோ லவ் பண்ணுறான்னு. மறுபடியும் நான் சேர வரல ஜெமன், புரிஞ்சுக்கோங்க. அவன் இன்ன வரைக்கும் தாங்க மட்டும் தான் நினச்சிட்டே இருக்கான். நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கே மேடியா ரியாவை தூக்கிட்டு போக இந்த பக்கம் அப்படியே லைக் ஜெமன் தான் பார்க்குறான். ஆக்சுவலாக அவங்களுக்கு பின்னாடி நின்று அவங்க எல்லாத்தையுமே கேட்டிருப்பான். டேய் தேங்கா, அது ஜெமன், நான் இப்போ என்ன பண்ணும் ஜெமன்? நான் இப்போ என்ன பண்ணும்? ஸோ இப்படி அந்த சீனை கட் பண்ணி ஆஃப்டர் 2 days அப்போ நம்ம சாங்குக்கும் அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகிடுறான். ஸோ இப்போது செக்கோட வீட்டில் தான் காட்டுறோம். அவன் அப்படியே இருக்க. ஸோ இந்த பக்கம் இப்போது நீ அவனை லவ் பண்ணுறியா? ஏன்டா? அவன் தானே எனக்கு ஃபஸ்ட்டு. நீ கிளம்பு. எங்க நீங்கள் பிஞ்சதெல்லாம் போதும்.
எனக்கு அவன் மேலே கோவம் வந்துச்சு. ஆனால் அவன் பண்ணது கரெக்டு தான். அதனால் எனக்கு தெரில அவன் மேலே தப்பு இருக்குன்னு. ஸோ நீ கிளம்பு. சமன், அது வந்து அவன் கூட கண்டிப்பாக நல்லா ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி லைஃப்பை லீட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அவன் கூட இருந்தால் கொஞ்சமாவது நீ சந்தோஷமாக இருப்பேன்னு எனக்கு தோணுது. அவனையும் குழந்தைய நினச்சி நீ ஃபீல் பண்ணுறதுக்கு அவன் கூட இரு, அது போதும். நீ சந்தோஷமாக இருக்கணும் மச்சான், அவள் தான் எனக்கு. ஸோ இத்தனை நாள் அவனை பார்க்காம வச்சுருந்ததும் அது ஒன்று தான் ரீசன். இதுக்கப்புறம் எனக்கு தெரில, நீ கிளம்பு அப்படின்ட்டு கெஜமன் சொல்லலாம். ஸோ இப்படியே கட் பண்ணி சங்கு கூட வீட்டில் காட்டணும்னா தாங்க காலிங் பெல் ரிங் பண்ணுறான். ஸோ அப்படியே தயா யோங்கி சங்கு, ஹே சங்குக்கு தேடி வந்திருக்கியா? ஆமாம். காட், இது நிஜமா? ஆமாம். ஐயோ, இந்த நேரம் பார்த்தா வீட்டில் போயிட்டானே. எங்க உனக்கு பார்க்கணுமா? ஆமாம். சரி, இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளேஸுக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தோன்னா சங்கு சங்கு நான் சாக்லேட். அது சாக்லேட்டா? கொடுக்க முடியாது. எதுக்கா? முடியாது. நான் பாவம் இல்லையா? ஏண்டா அப்படி, இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கு கேட்கக்கூடாது. சரி. ஹே சங்கு, எதுக்கு இவ்வளோ பண்ணிகிட்ருக்க நீ? சிஸ்டர், அவங்களுக்கே தெரியும்ல, எனக்கு இவங்க மட்டும்தான் ஹாப்பினஸ். நான் பண்ண பாவம் ரொம்பவே பெருசு. அதனால் எனக்கு பாவம் மன்னிப்பெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு பீஸு தடிக்கிறேன், அவ்வளோதான். இங்கே பாரு, கர்த்தர் எப்பவும் கூட இருப்பார். அவ்வளோ சீக்கிரமாலாம் கைவிட மாட்டார். நீ இந்த குழந்தைங்களுக்காக அவ்வளோ பண்ணியிருப்ப. அவங்க அம்மா அப்பாவே தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஆனால் நீ இப்போ வரைக்கும் அவங்களோட சாப்பாடு செலவையும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு எல்லாமே பண்ணி கொடுக்குற. நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். தேங்க்ஸ் சிஸ்டர். இவங்களுக்காக நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் சந்தோஷமாக மட்டும் நான் இருக்க மாட்டேன், இருக்கக்கூடாதுன்னு நான் டெய்லியும் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னால் ஒருத்தா தினம் செத்துட்ருக்கேன். அதை கொடுத்ததுன்னா அப்போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எவன் ஒருத்தன் தான் பண்ண தப்பை புரிஞ்சுக்கிறானோ, புரிஞ்சுக்கிட்டு திருத்திக்க ட்ரை பண்ணுறானோ, அவனு நல்லவன் தான். அந்த வகையில் நீ ரொம்ப நல்லவன். எப்போவுமே நீ பிரார்த்தனை பண்ண வந்தா தேங் நீ மட்டும் கிடையாது. இதோ இங்கே இருக்க எல்லா குழந்தைங்களும் உன்னோட தேங்காக தானே பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன, அவனும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அப்புறம் சிஸ்டர், என்ன வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். தயங்காதீங்க. எனக்கு என்ன உங்ககிட்ட தயக்கம் இருக்குது? 2 வருஷமாக நீ தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிற. இங்கே நான் ஜஸ்ட் ஒரு சிஸ்டர் தான், நீ தான் ஃபவுண்டரு எல்லாமே. சரிங்க சிஸ்டர், நான் கிளம்புறேன். அப்படின்ட்டு இப்போ ஜாங்கோக்கா அப்படியே திரும்ப, தயா நீ எங்கே என்ன பண்ணுற? பேசணும். என்ன என்கிட்டயா? ஆமாம், பேசணும். பேசலாமே. என்ன விஷயம்? இதெல்லாம் என்ன? அது வந்து அது எவ்வளோ நேரம் அவங்கக்கிட்ட நல்லா தானே பேசினேன். இப்போ இதுக்கு எவ்வளோ தடுமாறுற? அது அது வந்து இவங்க எல்லாம் குழந்தைங்க. என்ன நீ பண்ண பாவத்துக்காக பிராய்ச்சித்தம் தடிக்கிறியா? அது இங்கே பார்த்தா சத்தியமா நான் அன்னைக்கு எதுவுமே வேணும்னு பண்ணல. நான் உன்னை லவ் பண்ணது உண்மைதான். அன்னைக்கு நான் மேடியை பார்க்க போயிட்டேன். ஆனால் உனக்கு இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. சாரி, நான் பண்ண விஷயம் ரொம்ப பெருசு. என்ன ஒரு இல்லை, அது இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியாது. சாகிற வரைக்கும் நான் அவங்ககிட்ட பேச முடியாதுன்னு நினச்சேன்.
பட் நான் பண்ண விஷயம் ரொம்ப பெருசு. ஆனால் ஒரே ஒரு தடவை என்னை மன்னிப்பியா? நான் ஏன் உன்னை மன்னிக்கணும்? இல்லை, எனக்கு தெரியும் நான் மன்னிக்கிற அளவுக்கு தப்பு பண்ணல. ஆனால் எனக்கு உன் கூட வாழணும் போல இருக்குத்தான். அது தெரியாது மறுபடியும் நடக்குமான்னு. ஆனால் ப்ளீஸ் ஆமாம், குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு. ஆனால் எனக்கு அவங்கலேருந்து காதல் போகவே இல்லை. ஏன்னா ஒன்று அவ்வளோ பண்ண எனக்கு தெரியல. ஒரு தடவை கூட நான் ரெக்ரெட் பண்ணல ஒன்று பண்ணதுக்கு. ஏன்னா எனக்கு ஒன்று ஒன்று பிடிச்சிருந்துச்சு. உனக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கிடையாது கிடையாது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தான், பிடிக்கும். எனக்கு அது நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன புரியல? அது அந்த என்னால் நிற்க முடியல, வந்து ஹக் பண்ணிக்கோய. புரியலையா? என்னால் நிற்க முடியல, கை காலெல்லாம் நடுங்குது, வந்து ஹக் பண்ணிக்கோய. வரேன் வரேன் அப்படின்ட்டு சாங்குக அப்படியே போய்டு. தாங்க ஹக் பண்ணிக்கிறான். எதுக்காக அது வந்து மன்னிச்சிட்டியா? மன்னிச்சிட்டேன் மன்னிச்சிட்டேன் மன்னிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் தான். நான் நீ மன்னிப்பேன்னு நினைக்கவே இல்லை. நீ அந்த தப்பும் பண்ணல. உன் இடத்துல இருந்திருந்தா யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. அந்த பச்சை குழந்தைய நீ அப்படியே விட்டுட்டு என்கிட்ட வந்திருந்தா கண்டிப்பா நானே ஒன்று திட்டிருப்பேன். எனக்கு புரியுது புரியுது புரியுது. எங்க பாரு எங்க பாரு, இதுக்கப்புறம் அழாத ப்ளீஸ். டெம்பிளில் பார்க்குறதுக்கு எவ்வளோ நாளாக உன்னை தூரத்துலேருந்து பார்த்து பார்த்து செத்துட்டேன். நீ அழுகிறது, நடக்கிறது, ஃபேக்காக சிரிக்கிறது பார்க்க முடியல தான். ப்ளீஸ் அழாத. குழந்தை போயிடுச்சு, ஆனால் நீ இருக்கல, அது போதும் போதும். எனக்கு கூட பாவம் மன்னிப்பு எதுவுமே வேண்டாம். நீ என் கூட இருந்தா அது மட்டும் போதும். சப்டே இந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஹக் பண்ணி நிற்க அங்கே ஜெமந்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஹலோ, அதான் வந்துட்டுருக்கேன். இன்னொரு 5 நிமிஷத்து வெயிட் பண்ணுங்கள், கால் பண்ணுறேன். ஹலோ, இது என்னோடய பைக்கு, கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா? தள்ளுறாங்க. யார் ஃபோனில்? பாய் ஃப்ரெண்டு. என்னது பாய் ஃப்ரெண்டு? ஓ சரி, புது பாய் ஃப்ரெண்டா? ஆமாம், விட்டு போனவங்க அப்படின்னு நினச்சிட்ருக்க. நான் என்ன என் மச்சான் ஜங்குக்கா? நான் ஒரு போலீஸு. எனக்கு எப்படி சொடக்கு போட்டால் எத்தனை பேர் மேலே வருவாங்க. நான் எதுக்கு விட்டு போன ஒருத்தன் நினச்சிட்ருக்கணும்? அட்ட பாவே, அப்போது நிஜமா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? பேசுறியா? இச்சி, என் கூட இருந்தது எல்லாமே அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ தான் போயிட்டல. இங்கே பாரு, இதெல்லாம் வேணாம். என்ன வேணாம்? தரல, என் பாய் ஃப்ரெண்ட் டேட்டிங் கூப்பிட்ருக்கான், நான் போகணும். இரு, சொல்லிட்டு போ. தரலன்னு சொல்கிறல அப்படின்ட்டு அங்கே ஜெமினை பிடிச்சி தள்ளி விட்டு இவங்க தான் அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ண. டேய்
இந்தடா நீ போலீஸா இருந்தா என்ன வேணா பண்ணுவியா? போய் தானே சொல்கிறேன். இங்கே பாரு, உன்னால் என்னை தாண்டி எதையுமே யோசிக்க முடியாது. இந்த 2 வருஷத்துல நிஜமாக மாறிட்டியா அப்படின்ட்டு சொல்ல. இப்போ போயிட்டு இருந்த பைக்கு அப்படியே ஸ்டாப் ஆகுது. இப்போ ஜெமனா அப்படியே ஒரு மாதிரி புல்ல குனிஞ்சிட்டு கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துடுது. ஸோ அந்த பைக்கை அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு, யாரு எங்கே போ, அதான் பார்க்கணுருக்கான்ல, அழுகிறியா கேளுகிறாங்க, ஏச்சி போ. ஏ இந்த பைக்கில் இருக்க இடமும் சரி, என் மனசில் இருக்க இடமும் சரி, எப்போவுமே உனக்கு மட்டும்தான். அப்போ சும்மா போய் சொன்னேன். டேய் ஒன்றா அடிக்காத, போலீஸ்காரன் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, ஒன்று கொண்டு வரணும் அப்படின்ட்டு அப்படியே பைக்கில் ஏறி உட்காரேன். ஸோ 2 பேரும் அப்படியே போயிடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இப்படியே கட் பண்ணி ஆஃப்டர் ஒரு 1 இயருக்கு அப்புறமா தான் கட்டுறோம். சாங்க ஆக்சுவலாக ஜேக்கோட வீட்டில் தான். என்னங்க என்ன பண்ணுறீங்க? டை கட்டிட்டுருக்கேன்ல. நீ டையை கட்டு, நான் இருக்கேன், உனக்கு என்ன? எங்க பாருங்க, அடி வாங்குவீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏய் உங்ககிட்ட பண்ணாமல் நான் வேறு யார்கிட்ட பண்ணுறது? என்னங்க கூசுதுங்க. ஏய் நான் கூசுது. ஹலோ 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 காது கிட்ட போய் இப்படி பண்ணாதீங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? டை கட்டி விட மாட்டேன். சரி கட்டு. என்னங்க உங்களை திருத்தவே முடியாது. டாடா நீ எதுக்கு இப்படி பண்ணுற மம்மாவை? அது வந்துட்டியா? என்ன வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னா நீங்கள் 2 பேரும் ரூமுக்குள்ளே உட்காந்து இவ்வளோ நேரம் என்னதான் பண்ணுறீங்க? அது நான் ஒன்றும் பண்ணல. நீ வந்து அப்பா கிட்ட கேட்டுக்கோ, நான் போகிறேன். மாட்டி விட்டானே. டாடா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வைக்குமான்னு சொன்ன எதுவுமே இல்லையா? டெய்லி வந்து திட்டிகிட்டே தானே இருக்கேன். சரிடி திட்டாத, கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விட மாட்டாளே. வா போலாம். என்னங்க சாப்பிடுங்க. என்னங்க வாங்கிடுவீங்க? நான் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. டாடா நாடி என் புருஷன் தானே கொஞ்சம் என்னமோ ஓம் புருஷன் கொஞ்சம் மாதிரி சொல்கிற. உங்களா அடி 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 பின்னு போகிற பாருங்க அப்படின்ட்டு அங்கே எல்லாரும் உட்காந்து சாப்பிட. ஸோ இப்படியே அங்கே யூன்மின் தான் வராங்க. ஹலோ பஸ்ஸே. ஜெமன் உள்ளவா, என்ன பண்ணிட்டுருங்க? ஓய் தாரா. சிம் அங்கிள் என்ன பண்ணிட்டுருக்க? நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஆனால் என் டாடா தான் எப்போத்தாலும் என் மம்மா பின்னாடி சுற்றிட்டுருக்காங்க. என்ன சார் நீங்களா ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு வெளியே சொல்லிக்காதீங்க. நான் போ, அது வந்து எங்களுக்கும் எல்லாம் இருக்கு. எந்த டாலும் எதுக்குடா? எதுக்கு? ஒன்றும் இல்லை, உங்கள் டியூட்டியெல்லாம் பகலில் கூட வீட்டில் நடக்குது. ஆனால் இங்கே ஒருத்தனுக்கு டியூட்டி எல்லாம் அங்கே ஸ்டேஷனில் மட்டும்தான் இல்லைங்க. ஜெமன் நான் 1 வீக்காக கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஐயா ரொம்ப பிஸி. இன்னைக்கு நைட்டு மட்டும் வீட்டுக்கு வராமரு மவ்வண்ணா 1 மாதத்துக்கு உள்ளலாம் படுக்க வச்சிடறேன். ஜெமன் எனக்கு நைட்டு கன்ஃபார்மாக நான் ஃபிளவர் வேணும். கோயில் வேணா பேசிட்டேன் வா அப்படின்ட்டு இப்போ யூனியன் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சிம் அங்கிள் உங்களுக்கு இது போயிருக்கோம்ல? தாரா குட்டி எனக்கு என்ன பிடிக்கும்னு என் புருஷனை விட நீ தாண்டி தெரிஞ்சு வச்சிருக்கேன். வை 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 அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாங்க தாங்க தான் எல்லாரையும் பார்க்குறாங்க. ஸோ இப்படியே எல்லாரும் சாப்பிட்டு முடிக்க போலாமா? நான் வரலடா, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. என்ன டயர்டாக இருக்குது? தரல, காலையிலேருந்து முடியல. ஜிம்னா என்னாச்சு? தரலடா, ஒரு மார்க்கமாக இருக்கு. அப்போ என்னது என் கூட வா அப்படின்ட்டு தாங்க தான் இப்போ ஜிம்னோட கைப்பிடிச்சு இழுத்துட்டு போகிறேன். நான் கொண்டு வரேன். டே தயாங்க ஜிம்னா அப்படின்ட்டு ஜிம்மன் அப்படியே ஹக் பண்ணிக்க. மேலேருந்து 2 பேரும் வரானுங்க கீழே. ஜிம்மன் என்னாச்சு? ஓகேவா? நான் தான் சொல்ல, எனக்கு கேன்சர் நினைக்கிறேன். என்னடா சொல்கிற? ஒரே பிளட்டாக போகுது வாயிலேருந்து. ஜிம்மன் இப்பெல்லாம் போய் சொல்லாத. நான் என்னதுக்கு போய் சொல்கிறேன்? நான் கிட்டவே கேட்டுப்பாரு. ஆமாம், இன்னும் இவன் எவ்வளோ நேரம் பண்ண தெரியாது, கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்துக்கங்க. என்ன பேசுறீங்க 2 பேரும்? ஜிம்மன் நீ ஓகேவா? நான் தான் சொல்ல போ. அழகாச்சியாக வருது யோகி. நான் உன்னை விட்டு போயிட்டு இன்னொரு காலம் பண்ணிப்பியாடா? ஜிம்மன் இப்பெல்லாம் பேசாத ஜிம்மன். நீ அப்பாவை போகிற. அது வந்து என்ன
பார்க்க போகிறேன். நீ போய்த்துமே எல்லாம் தெரியாது. சும்மா யுங்கி நீ பார்க்க போகிற. ஏய் நிஜமாவா? ஆமாம். சிம் அங்கிள், அப்பா எனக்கு தம்பி பாப்பாவா? தம்பி பாப்பா தான். ஐ ஜாலி அப்படின்ட்டு அங்கே தாரா தான் குளிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலாக தாரா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு பொண்ணு. ஆக்சுவலாக அவளுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. அவளுக்கு ஒரு டிசீஸ் இருக்கும். அது லைஃப்லாம் கேர் பண்ண முடியவே முடியாது. பாடியில் மந்த்லி ஒன்ஸ் பிளட்டு மாற்றிட்டே இருக்கணும். சம்திங் லைக் ஒரு டிசீஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் தான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணை தாங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். தாராக்கும் தாங்க ரொம்ப பிடிக்கும். அதனால கிட்ட கேட்டு 2 பேரும் தாராவை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக ஜாலியாக இருக்காங்க. ஸோ இப்படியே கிளம்பி எல்லாரும் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அந்த மாதிரி போயிட்டு அப்படியே அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸை அழகாக ஷேர் பண்ணி அப்படியே அவங்களோட லைஃபு அழகாக லீட் ஆகுது. ஸோ நான் இந்த மூவியை இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ ஃபர்ஸ்ட் என்னோட வாய்ஸு சீரியஸ்லி கோல்டு சரியாகலை. பட் எனக்கு தெரியல, கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது. ஸோ அதனால நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பேட் வாய்ஸுக்கு சாரி. தென் ஸ்டோரி கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒரு மாதிரி இமோஷனலாக இருந்தாலும் ஒரு அழகான ஃபீல் கூட கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ எல்லாரும் மறக்காமல் இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. தென் ஓகே பாய் சாராமிதா.